சக்திக்கும் இந்த ஆற்றலுக்கும் நம் குருவான பிரம்மர்ஷி பிதா மகாபத்ரிஜிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் மாஸ்டர்ஸ், எல்லாருமே வீடியோல வரலாம். ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க டவுட்ஸ் கேட்கலாம். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். சொல்லுங்க உமா மேடம், இப்போ கரெக்டா பண்ண வருதா உங்களுக்கு? 1 hour சிட்டிங் வருதா? இன்னைக்கு வந்து ஸோ 1 hour உட்கார்ந்த உடனே மாற்றம் உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? ஸோ அந்த 1 hour உட்காரும் போதுதான் கரெக்டான பலன் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால கம்பல்சரி யாரு புதுசா இருந்தாலும் 1 hour நமக்கு உட்காரணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பழக்கம். ஸோ அது பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பிரெத்த கவனிக்க முடியுதா? அது கவனிக்கும் போதே ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல எனக்கு கனெக்ஷன் வந்து. ஓகே, வெரி நைஸ். சோ டீப் போன அப்புறமா திரும்ப பிரெத் தேவையில்ல. அங்க வர எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அது நேத்து தான் தெரிஞ்சீங்க. ஆமா ஆமா ஆமா. நான் நினைச்சேன் பிரீதிங்லயே இருக்கணும்ட்டு. அந்த கனெக்ஷன் கிடைக்குதுன்னு அப்பதான் நீங்க சொன்னதுனால தான் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு தெரிஞ்சது. எஸ் எஸ் எஸ். இப்போ வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சரி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற டவுட் இருக்கிறவங்க கேட்கலாம் மாஸ்டர்ஸ். இல்ல எதை பத்தியாவது டாபிக் எங்களுக்கு இது சொல்லுங்க அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா அது கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இல்ல நானே ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது கேட்கலாம். தீபலட்சுமி மேம். நான் காலையில 2 hours வந்து அகண்ட தியானம் இருக்கேன். சரி. எனக்கு வந்து அந்த காட்சிகள்லாம் எதுவுமே தெரியல. அதெல்லாம் தெரியணும்னு வந்து இது கிடையாதுமா. நீங்க வந்து நல்ல புரிதலோட தெளிவோட இருக்கீங்களா? அது அதாவது எண்ணமற்ற நிலை வந்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல எல்லாம் அப்படியே இருக்கேன். அப்புறம் திருப்பி வருது. அதுக்கப்புறம் திருப்பி நான் பிரத்துக்கே போறேன். அந்த மாதிரி இருக்கேன். ஃபுல் 2 hours-உம் நான் வந்து எண்ணமற்ற நிலையில இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆனா இடையிடையே வந்து நினைவுகள் வருது. பரவாயில்ல, அது தப்பு கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு அவ்வளவு எண்ணங்கள் இருக்கும்போது நம்ம ஆழ்நிலை போனாலும் திரும்ப எண்ணங்கள் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணி பின்னாடி இழுக்கும். திரும்ப நம்ம ஆழ்நிலை போறோம், திரும்ப எண்ணங்கள் வந்து இழுக்குது. அது வந்து கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் பரவாயில்லதான். ஆனா நான் 1.5 hours இயர்ஸ் ஆயிடுச்சு மாஸ்டர். அப்படி இருந்தாலும் நீங்க வந்து இன்னும் எண்ணங்கள் இருக்குன்னா நீங்க எண்ணங்களுக்கு அவ்வளவு இடம் கொடுக்குறீங்க. நம்ம இவ்வளவு நாளா தியானம் பண்றோம் அப்படின்னா அவ்வளவு நாள் தியானம் பண்ணும்போது எல்லாம் டேக் இட் ஈஸி ஆயிடணும். எது நடந்தாலும் சரி சரி அத வந்து நம்ம வந்து ஈஸியா விட்டுறணும். ஓகே, பரவாயில்ல பரவாயில்லன்னு விட்டுற மாதிரி என்ன நிலைக்கு நம்ம வரணும். சோ அப்போ அந்த நிலைக்கு வராத போது திரும்ப எண்ணங்கள் வந்து உங்களை வந்து இப்படிதான் தாக்கும். எதுவுமே தாக்கி பிடிக்க கூடாது, எல்லாமே விட்டுறணும். இந்த உலகத்துல எதுவுமே நிலை கிடையாது. இப்ப இந்த நொடி அடுத்த நொடி இல்ல, இந்த நொடியே நிலை கிடையாது. ஆமாவா இல்லையா? இந்த உலகத்துல நான் நிலை அல்ல, நீங்க நிலை அல்ல, நம்ம ஃபேமிலி நிலை அல்ல, இந்த நொடி நிலையில இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த லேப்டாப் நிலை இல்ல, இதுல நான் பார்த்து பேசுறேன் இதுவும் நிலை இல்ல, இந்த புத்தகம் எல்லாமே அழியக்கூடியதுதான். எல்லாமே அழியக்கூடியது. இந்த எண்ணங்கள் மட்டும் நம்மளை ஏன் தாக்குதுன்னா அந்த எண்ணங்களை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். அவங்க சொல்லிட்டாங்களே, அவங்க என்ன சொல்லிட்டாங்களே, நான் வந்து அப்படியா, நான் அப்படி கிடையாதே. அப்ப அது என்ன ஆகுது? நீங்க புடிச்சுக்கிட்டீங்க.
அவங்க பொதுவா எப்படி எனக்கு சொல்றாங்க? கடந்த கால எண்ணங்கள்லாம் அவ்வளவா வரல மாஸ்டர். ம். ம். புதுசா ஏதாவது ஒண்ணு நம்ம வீட்ல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுதான் வருதே தவிர, பழைய இதெல்லாம் நான் அப்படியே எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே. வெரி குட். அப்ப புதுசு கூட எதுவுமே நீங்க புடிச்சுக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா, ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்ம கர்மானுசாரம் நடக்கிற டிராமா. ஒவ்வொரு டிராமாலயும், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும், ஒவ்வொரு புதுமையான விஷயத்திலயும் நமக்கு பாடங்கள். அந்த பாடங்கள் எடுத்துக்கிட்டோமா, விட்டுட்டோமா. அத நம்ம தாக்கி பிடிக்கும்போது தான், இப்ப தியானத்துல என்ன ஆகுது, நீங்க தெரியாம அந்த விஷயங்கள் எல்லாமே மைண்ட்ல வச்சிருக்கீங்க. தியானத்துல உட்காரும்போது தான் அது கழுவி தள்ளுது. சரிங்களா? அப்போ எண்ணங்கள் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அங்க எண்ணங்கள் வர்றது கிடையாது. தியானத்துல எண்ணங்கள் போகுது. தியான சக்தி எப்போ பிரபஞ்ச ஆற்றல் உள்ள வருதோ, நீங்க எந்த எந்த எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் போகுது. சோ நீங்க சொல்றீங்க, நான் கொஞ்சம் டீப்பா இருந்தா கொஞ்சம் திரும்ப எண்ணம் வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? டீப்பா எனர்ஜி உள்ள எடுக்குறீங்கல்ல, எனர்ஜி உள்ள எடுத்த உடனே அந்த எண்ணங்கள கிளீன் பண்ணுது அது. திரும்ப டீப் போறீங்க, திரும்ப எனர்ஜி எடுக்குறீங்க, திரும்ப உள்ள இருக்கிற அந்த எண்ணம் கிளீன் ஆகுது. புரியுதாம்மா? புரியுது, புரியுது. அங்க எண்ணம் வர்றதால டிஸ்டர்ப் ஆகல. நீங்க தியானத்துல சக்தி எடுக்கிறதால எண்ணம் கிளீன் ஆகுது. புரியுதா? புரியுது. அது தியானத்துல ஒரு பகுதி தான் கிளீனிங் எல்லாமே. சோ அப்ப அது தப்பு கிடையாது. 1.5 இயர்ஸ் ஆனாலும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்க ஸ்டோரேஜ் பண்றீங்களே, நீங்க ஸ்டோரேஜ் பண்ணாதீங்க. அப்ப அது இருக்காது. சரிங்களா? ஓகே, ஓகே. எதுவுமே நிலை அல்ல. நான் நிலை அல்ல, நீங்க நிலை அல்ல, இந்த நொடி கூட நிலை அல்ல. இப்ப இருக்கிற இந்த நொடி அடுத்த நொடி இல்ல. ஒவ்வொரு நொடியும் நம்ம எப்படி வாழணும்னா, புதுமையா நான் இப்ப பிறந்தேன். இன்னைக்கு நான் கண் திறக்கும் போது, நான் இன்னைக்கு புதுசா பிறந்திருக்கேன். அப்படிதான் இருக்கணும். சோ அப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, நேத்தியோட விஷயங்கள் நம்ம இங்க ஸ்டோர் பண்ண தேவையில்ல. நான் பழசுதான் அப்படின்னு நினைக்கும் போது, எத்தனையோ ஆண்டாண்டு காலங்கள்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் குப்பை இங்க சேர்த்து வச்சிருப்போம். சோ இன்னைக்கு நான் தூங்கி கண் முழிக்கிறேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு புதுசா பிறந்திருக்கேன். புதுசா பிறந்த குழந்தைக்கு ஏதாவது இருக்குமா மைண்ட்ல? குழந்தை எப்படி இருக்கும்? அதோட கண்ணு பார்த்தாலே அப்படியே பிரகாசமா 2 ஒளி வட்டங்கள் மாரி இருக்கும். இல்லையா? அந்த கண்ண பார்த்தாலே அதோட மைண்ட் எம்ப்டி அப்படின்னு தெரியுது. சோ அந்த மாரி நம்ம இருக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு புதுசா பிறந்திருக்கேன். அந்த மாரி நினைக்கும் போது வந்ததுக்கு அப்புறம் நான் ஹாப்பியா இருக்கேன். மற்றபடி எனக்கு எந்த விதமும் இது இல்ல மாஸ்டர். ஆனா சில சமயம் சின்ன சின்ன இதுகள்லாம் என் மனசுக்குள்ள மோதுது. அதனால எனக்கு அந்த காட்சிகள் எல்லாம் எனக்கு தெரியல. மற்றபடி நான் ஹாப்பியா இருக்கேன். சோ காட்சிகள் எல்லாருக்குமே தெரியாது. காட்சிகள் அது எல்லாமே ஒரு நிலை. அந்த நிலை தாண்டிட்டா திரும்ப அது வராது. இப்ப நீங்க அத தாண்டி வந்துட்டீங்க. காட்சிகள் அப்படின்றது எல்லாமே எல்லாம் பிகினிங் ஸ்டேட் அது. நீங்க இப்போ இருக்கிற பாதை பாத்தீங்கன்னா, அந்த பிகினிங் ஸ்டேட்ல இருந்து எங்கேயோ மேல இருக்கீங்க. அப்ப காட்சிகள் தேவையில்ல. உங்களுக்கு வேற விஷயங்கள் தான். புரிதல் தான் நெறைய இருக்கும். நம்ம தியானத்துல ஆழமா போக 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 உயர உயர ஆன்ம ஞானம் உயர உயர அங்க காட்சிகள் எதுவுமே இருக்காது. புரிதல் தான் அதிகமா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும். சோ இப்போ உங்களுக்கு எல்லாரையும் நல்லா புரிஞ்சுக்கிற தன்மை, ஒரு வாழ்க்கையில கிளாரிட்டி எல்லாம் தெரியுது இல்லையா? நல்லா இருக்கு எனக்கு. இதுதான் முக்கியமான தியானத்தின் பலன். சோ நீங்க காட்சிகள் அப்படின்றது என்னன்னா, காட்சிகள் சும்மா கண்ணுக்கு பாக்குறீங்க. அதால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. இப்ப ஒரு கலர் தெரியுது. கலர் தெரியுது அவ்வளவுதான். அதால பலன் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு. ஒரு காட்சி தெரியுது. ஒரு செடி, மரம், கொடி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அது பாக்குறீங்க அவ்வளவுதான். கண்ணுக்கு சந்தோஷம். ஆனா அதால எந்த மாற்றமும் உங்களுக்கு இருக்காது காட்சிகளால. சரிங்களா?
இப்ப உங்களுக்கு நடக்கிறது, உங்களுக்கு மாற்றம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில மாற்றம். அது நல்லாவே நடந்திருக்கு மாஸ்டர். அது அது வந்து தியானத்தால் வர பலன்கள் தான் அதுவும். சரிங்களா? ஓகே ஓகே. வெரி நைஸ். எஸ் மாஸ்டர். கிருஷ்ணகுமாரி மேடம் பேசுறீங்களா? ஒண்ணும் இல்ல மேடம், நான் கேட்டுக்கலாம் என்னென்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு போன ஒண்ணும் வாட்டி டவுட் ஒரு வாட்டி வந்தீங்க. அன்னைக்கு வந்து உங்களுக்கு அதான் வந்து அன்னைக்கு வந்து சொல்றதுக்கு வந்தேன். அகண்ட தியானத்தினால ரொம்ப பலன் இருக்குது. எனக்கு ஒரு காமா நிம்மதியா இருக்க முடியுது. ஆனா கூட கொஞ்சம் கோவம் குறையல மேடம். இன்னும் எனக்கு கோவம் குறையல. ஒவ்வொரு சமயம் எனக்கு நம்ம ரொம்ப வந்து எந்த விஷயத்த புடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது தியானம் எடுத்து காட்டும். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுறணும். நீங்க வந்து இன்னும் கோவத்தை புடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படிங்களா? அத விட்டுருங்க, அது போயிடும். தியானத்தால முடியாதது எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒண்ணு மாற்றம் தியானத்துல வரலன்னா அந்த விஷயத்த நம்ம வந்து நமக்கே தெரியாம அத வந்து புடிச்சிருக்கோம். அதுதான் நானும் யோசிக்கிறேன். அதான் நான் விட்டுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பர்டிகுலர் ஒரு பர்சன் பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் நிறைய கோவம் வந்துடுது. அது ரொம்ப என்ன இன்சல்ட் பண்றப்ப ரொம்ப பேசும். அப்போ நினைச்சு நம்ம இதை வாங்கிக்க கூடாது. இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுணும். அவங்களுக்கே போட்டோம். நம்ம பால் கேட்ச் பண்ணாதானே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட மட்டும் உங்களுக்கு கோபம் வருதுன்னா உட்கார்ந்து யோசிங்க ஆழமா. இந்த பர்சன் கிட்ட மட்டும் எனக்கு கோபம் வருதே, இதுக்கு என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு தியானம் பண்ணுங்க. அந்த ரீசன் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கோபம் வந்து போயிடும். எல்லாமே வந்து ஏதோ ஒரு கர்மாவோட விளையாட்டு தான். சரிங்களா? ஒரு பாசத்தாலையும் நமக்கு அந்த மாதிரி வரும் கோபம். அதிகமா பாசம் வச்சுட்டாலும் கோபம் வரும். அதிகமா பிடிக்காதவங்கனாலும் கோபம் வரும். அந்த கர்மா அப்படின்றது இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா இந்த இந்த பிறவியில நம்ம கணவனோ மனைவியோன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க யாருன்னா முன் பிறவியில நம்மளோட விரோதியாம். அது மாதிரிதான் இருக்கு. நம்ம விரோதிக்கு தான் நம்ம கிட்ட நிறைய கர்மா இருக்கு. அது கர்மா தீர்க்கணும்னு வரும். இந்த பிறவியில நம்ம லைஃப் பார்ட்னரா வருவாங்களாம். லைஃப் பார்ட்னரா வரும்போது பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் வந்து தீர்த்துக்குவாங்களாம். அண்ட் வந்து இன்னொன்னு யாருன்னா நம்ம குழந்தைங்க. ஆமா. நம்ம எனிமீஸ் வந்து யாருன்னா நம்ம ஃபேமிலி தான். முன் பிறவியில எனிமீஸ் தான் இப்ப ஃபேமிலியா வந்து கர்மா வந்து தீர்த்துக்கிறோமா. அதனால எப்பவுமே வந்து நம்ம வந்து முன்பிறவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்க முன்பிறவி இந்த பிறவி வாழ முடியாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப அதனால முக்காவாசி நமக்கு வந்து அந்த கர்மா கடன் யாரோட இருக்கோ அவங்கதான் நம்மள ஒட்டி பிறப்பாங்களா. இப்போ கூட பிறக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்ம குழந்தைங்க, நம்ம கணவனோ மனைவியோ, இல்ல நம்ம ஓரோத்தி, மாமியார் மாமனாரு, அப்பா அம்மா, இந்த மாதிரி நமக்கு ரொம்ப க்ளோஸா வந்து எல்லா கடனையும் தீர்த்துக்குவாங்களாம். சரிங்க மேடம். அதனால நம்ம கோபம் வருதுன்னா அந்த கர்மா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஸோ மாஸ்டர்ஸ், நீங்க இப்படி கேட்டாதான் விஷயம் வெளியே வரும். நீங்க கேட்கலன்னா விஷயம் வெளியே வராது. வேற யார் வந்திருக்கீங்க எனக்கு புதுசா? பாலா சார் பேசுங்க. கிருஷ்ணகுமாரி மேடம் மியூட்ல போயிடுங்க. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். ஒரு சின்ன டவுட் தான். ஏற்கனவே நம்ம தீவலட்சுமி மாஸ்டர்கிட்ட நான் கிளியர் பண்ணேன். ஆனா அப்பயும் எனக்கு இன்னும் கிளியர் ஆகலைங்க மாஸ்டர். அதனால இன்னைக்கு எப்படியாவது உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேங்க மாஸ்டர். மாஸ்டர், இப்ப நம்ம பிஎம்சில வந்து இப்போ 1 இயர் ஆகுது மாஸ்டர். அதுக்கு முன்னாடி வேற ஒரு மெடிடேஷன் அந்த இதுல இருந்தேங்க மாஸ்டர். அது ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நம்ம இதுல டிராவல் பண்றேங்க மாஸ்டர்.
ஆனா இன்னுமே வந்து நான் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்றேன், நம்ம மெடிடேஷன்ல ஏதோ தப்பு பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க மாஸ்டர். இது எப்படின்னாங்க மாஸ்டர், இன்னும் வந்து நான் வந்து ஒரு பிகினர்ஸாவே வந்து எனக்கு ஒரு அந்த இது வந்துகிட்டே இருக்கு. அதாவது நம்ம அந்த இன்னும் நம்மளுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய இது இருக்கு போல அப்படின்ட்டு ஒரு இதா இருக்குங்க மாஸ்டர். இப்ப ஆனா முன்னாடி இருந்ததை விட இப்ப என்னன்னாங்க மாஸ்டர், இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு நானும் என் ஒய்ஃபும் போனோம்னா கண்ணை மூடி நான் இப்ப சாமி கும்பிடுறதே இல்லை. அது என்னன்னு தெரியல. கண்ணை திறந்துட்டு நம்ம அந்த அந்த கருவறையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த உள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து தாட் எதுவுமே இல்லைங்க மாஸ்டர். அதாவது வெளியில போனோம், இல்ல நம்ம கண்ணை மூடணும், இல்ல யாராவது அந்த ஆராதனை காட்டுறாங்க, இல்ல யாரோ பேசுறாங்கன்ட்டு அந்த எந்த தாட்டுமே எல்லாம் அமைதியா இருக்கு. திரும்ப வெளியில வந்தோடனே ஏகப்பட்ட தாட், ஐயோ அந்த வேலை பாக்கி இருக்கு, இந்த வேலை பாக்கி இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இது எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு நம்ம தப்பு பண்றோமா, அதனாலதான் இன்னும் வந்து நம்ம இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு மாஸ்டர். அதனால உங்ககிட்ட கிளியர் பண்றது தான் இன்னைக்கு கிளாஸ் வந்திருக்கேன் மாஸ்டர். சோ இப்போ நீங்க வந்து கோயிலுக்கு போகும்போது அந்த மூலஸ்தானம் பார்க்கும்போது சொல்றீங்க அந்த விஷயம், அது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வந்து நீங்க கோயிலுக்கு போகும்போது கண்ணை மூடல, கண்ணை மூடாம அந்த மூலஸ்தானத்தை பார்த்து அப்படியே வந்து தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கீங்க. இது ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்டேட் இது. ஏன்னா எனர்ஜி கனெக்ஷன்ஸ் வந்த அப்புறமா எனர்ஜி இருக்கிற இடத்துல நீங்க ரிசீவிங் மோட்ல இருப்பீங்களே தவிர அங்க வந்து கண்ணை மூட மாட்டீங்க. அங்க மூலஸ்தானம் அப்படின்றது என்னன்னா அதுதான் எனர்ஜி ரிசீவிங் டவர். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சோ அங்க போகும்போது நமக்கு வந்து தியானம் பண்ணலாம். பட் ஆனா அங்க அளவு கிடையாது. எந்த ஒரு கோயில்லையும் மூலஸ்தானத்துல நம்மள உட்கார விட மாட்டாங்க, நிக்கவே விட மாட்டாங்க. சோ அப்ப அந்த நேரத்துல எனர்ஜி ரிசீவிங்னா நீங்க வந்து கண்ணால தான் பார்க்கணும். சோ கண்ணால அங்க பார்க்கும்போது அந்த நம்ம வந்து ஆல்ரெடி அந்த மைண்ட் ஒரு மனசு வந்து அமைதியான நிலையில இருக்கும்போது எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுது. புரியுதுங்களா? எனர்ஜி ரிசீவ் ஆகும்போது உங்களுக்கு அங்க நடக்கிற ஒரு அர்ச்சனையோ பூஜையோ யாரோ வந்து கும்பிடுறதோ ஒரு சாமிக்கு பூ போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களை இது பண்ணாது. அந்த அந்த ரிசீவிங் மோட்ல நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இதெல்லாம் பிசிக்கல் திங்ஸ் தாண்டி நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல நீங்க இருக்கீங்க. சோ எனர்ஜி லெவல்ல அப்படின்னா பிசிக்கலை தாண்டி அடுத்த நிலையில இருந்து நீங்க கடவுளை பாக்குறீங்க. புரியுதா? சோ அது தப்பே கிடையாது. 100% ரைட். ஒரு பெர்ஃபெக்ட் மெடிடேட்டர் வந்து கடவுளை இப்படிதான் பார்ப்பாங்க. சரிங்களா? சோ நம்ம வந்து ஆல்ரெடி மெடிடேஷனுக்கு முன்னாடி பாக்குறது, கும்பிடுறது, கண்ணை மூடுறது இது எல்லாமே வந்து நம்ம பண்றோம்னா அந்த கடவுளுக்கு கனெக்ட் ஆகணும்னு எதேதோ ட்ரை பண்றோம். பட் ஆனா கனெக்ட் ஆக மாட்டோம். எப்போ நம்ம மெடிடேஷன் பண்றோமோ கனெக்ஷன் அப்படின்றது இப்ப ஈஸி ஆயிடுச்சு. சோ நீங்க கண்ணு திறந்து இப்ப கனெக்ட் ஆகுறீங்க. புரியுதா? சோ இது வந்து தப்பு கிடையாது. அண்ட் வந்து நீங்க மெடிடேஷன் பண்றீங்க, இன்னும் கத்துக்கணும், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது 100% கரெக்ட். நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டாலும் இன்னும் 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 இருக்கு. இப்ப நான் இத்தனை விஷயம் சொல்றேன்னு எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது ஒரு துளி மட்டும்தான். அந்த ஒரு துளி தான் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் வானத்துக்கு வானமே எல்லை அவ்வளவு இருக்கு இன்னும். சோ எப்பவுமே நம்ம எந்த ஒரு லேர்னிங்ஸ்ல இருந்தாலும் இன்னும் இருக்கு அப்படின்றது 100% உண்மை. சரிங்களா? அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அது இருந்துகிட்டே தான் இருக்கும். வேற என்ன நினைக்கிறீங்க? வேற என்ன கேட்டீங்க? இல்ல மாஸ்டர், இப்ப போன வருஷம் நம்ம எல்கேஜி படிச்சோம்னா இந்த வருஷம் நம்ம யூகேஜி தான் மாஸ்டர் படிக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்ல. இந்த வருஷம் நீங்க எல்கேஜி தான் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்ப வந்து நீங்க இப்ப தியானம் பண்றீங்க, புக் ரீடிங் சேர்த்துக்கிட்டீங்களா? இல்ல மாஸ்டர், புக் ரீடிங் பண்ணல மாஸ்டர். ஒன்லி மெடிடேஷன் மட்டும் ரெகுலரா அது ஓடிக்கிட்டு இருக்கு மாஸ்டர். அது மட்டும் வந்து அது மேல உங்களுக்கு உங்க ஆள் மனசு நீங்க வந்து வெறும் தியானம் பண்றது பத்தலன்னு சொல்லுது. புரியுதா? ஓகே மாஸ்டர். சோ உங்க ஆள் மனசு சொல்லுது தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் 3ம் செய்யணும். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வேலைகள் அப்படின்றது இந்த நொடி நான் இறந்து போகிறேன்னாலும் அந்த நொடியில கூட வேலை இருக்கும். சரிங்களா? நான் இந்த நொடி இல்ல நெக்ஸ்ட் நொடி நான் இறக்க போறேன் அப்படின்னாலும் அப்ப கூட வேலை இருக்கும். நம்ம வேலை செஞ்சுட்டே தான் இருந்தாலும்
வேலை வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே மாஸ்டர். எனக்கு வேலை இருக்குன்னு நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் நம்ம வந்து தவிர்க்க கூடாது. நம்ம தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கதம் 3 ஒரு செட்டு. சரி மாஸ்டர். இந்த 3ல நீங்க இந்த விஷயங்கள் பண்ணாததால உங்க ஆள் மனசு நான் இன்னும் வளரல. அது வந்து உங்களுக்கு சொல்லுது, இன்டிமேட் பண்ணுது. ஓகே மாஸ்டர். சோ நீங்க புத்தகம் படிங்க. இப்ப வந்து டைம் இருக்கிறவங்க ஒரு நாள் 10 பேஜ் படிப்பாங்க. நீங்க ஒரு பேராகிராஃப் படிங்க போதும். சரி மாஸ்டர். புக் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பேராகிராஃப் படிங்க. அதுவும் சரி. சுவாத்தியாயம் தான். சரி மாஸ்டர். இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து கேளுங்க. ஒரு 1 ஹவர் வீடியோனா 5 நிமிஷம் கேளுங்க. அதுவும் சஜ்ஜன சாங்கத்தியம் தான். சரி மாஸ்டர். நமக்கு நேரம் இல்லாத போது இந்த விஷயங்கள் எல்லாமே குட்டி குட்டியா பண்ணலாம். ஓகே மாஸ்டர். அண்ட் வந்து வீடியோஸ் கேட்கறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வீட்ல வேலை செய்றோம், நம்ம ரெடி ஆகுறோம், ஏதோ துணிமணி எடுத்து வைக்கிறோம், இதெல்லாம் பண்றோம்னா அந்த நேரத்துல அந்த வீடியோ ஆன்ல இருக்கணும். வீடியோ உட்கார்ந்து பார்க்க தேவையில்லை, காதுல கேட்டா போதும். ஓகே மாஸ்டர். சோ எவ்ரி டே 1 hour 2 hours வீடியோ கம்பல்சரி உங்களால கேட்க முடியும். இப்ப நம்ம சாப்பிடுறோம், ஒரு டிவியோ மொபைலோ பார்க்காம ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சிருங்க. அது கேட்டுட்டே சாப்பிடுங்க. சரி மாஸ்டர். அப்ப டைம் இருக்குமே அந்த நேரத்துல. கண்டிப்பா மாஸ்டர். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கு அப்படின்ற நேரத்துல ஒரு வீடியோ கேட்டுறணும். நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, ஒரு வீடியோ வந்திருக்கு, சோ இன்னைக்கு நான் சாப்பிடும்போது இது கேட்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொன்னா வந்து இது பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து லைஃப்ல பிளானிங் ப்ராப்பரா இருக்கணும், அவ்வளவுதான். எதுக்கும் டைம் இல்ல அப்படின்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அதே 24 மணி நேரம் தான். இந்த இந்தியாவோட பிஎம் ஆகட்டும், சிஎம் ஆகட்டும், நம்ம சிஎம் ஆகட்டும், யார் ஆனாலும் எல்லாருக்கும் இருக்கிறது நேரம் எவ்வளோ? அதே 24 மணி நேரம் தான். சோ ஒரு 24 மணி நேரத்தை ஒரு ஹையஸ்ட் அபிஷியல் எப்படி யூஸ் பண்றாங்க, நாம எப்படி யூஸ் பண்றோம், அந்த கம்பேரிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளவு வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். எல்லாருக்கும் நேரம் தான். சோ நேரம் இல்லைன்னு நம்ம சாதாரணமான ஆட்கள் நம்ம சொல்றோம். ஆனா சிஎம் பிஎம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே நேரம் தான். அந்த ஒரே நேரத்துல அவங்க எவ்வளவு செய்யறாங்க இல்லையா? ஒரு ஆர்மி எவ்வளவு செய்யுது, ஒரு போலீஸ் எத்தனை செய்யறாங்க. சோ ஆஸ் அ ஒர்க் நீங்களும் போலீஸ் தான். சோ உங்க ஒர்க்குக்கு நீங்க எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளவு விஷயங்கள் செய்றீங்க, அதே மாதிரி வாழ்க்கைக்கும் அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும். நம்ம பிளானிங் பண்ணணும், அவ்வளவுதான். பிளானிங் சரியா இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். இப்போ எப்பவுமே உள்மனசு சொல்லுது அப்படின்னா அது வந்து தப்பாகாது. அதுக்கேத்தது ஏதோ ஒண்ணு நம்ம செய்யல, அது கண்டுபிடிச்சு செய்யுங்க. அப்போ உள்மனசு சாட்டிஸ்பாக்சனோட இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. டவுட் கிளியரா? வேற இன்னும் டவுட் இருக்கா? இன்னும் ஒரே ஒரு டவுட் மாஸ்டர். இப்ப நீங்க சொன்னீங்களா மாஸ்டர், போன ஜென்மத்துல வந்து அவங்க இனிமையா இருக்கவங்க இந்த தடவை ஒய்ஃபா வந்திருக்காங்கன்னு. இந்த தடவை இனிமையா வந்தாங்கன்னா அப்ப அடுத்த தடவை இவங்க வருவாங்க மாஸ்டர்? ஆமா, இந்த சக்கரம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு விஷயம், ரொம்ப லவ்வர்ஸா இருந்து பிரிஞ்சுட்டு சேராதவங்க கூட அடுத்த பிறவியில சேருவாங்க. இப்போ கர்மா பேலன்ஸ் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க நம்ம ஃபேமிலியா வருவாங்க. சரிங்களா? அதிகமான கர்மா யார்கிட்ட வச்சிருக்கீங்க, அது எனிமியா இருக்கலாம், வைஃபா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், அந்த அட்டாச்மெண்ட்ஸ் கனெக்ஷன்ஸ் யார் கூட நிறைய இருக்கோ அவங்க கம்பல்சரி அவங்களோட திரும்ப கர்மா நமக்கு வந்து கொடுத்துதான் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த தாமரை இதழ்ல நீர்த்துளி மாதிரி இருக்கணும். அந்த நீர்த்துளி மாதிரி நம்ம இருக்கும்போது எதுலயும் ஒட்ட மாட்டோம். ஸோ எதுலயும் ஒட்டலைன்னா எந்த ஒரு ரிலேஷன்லயும் கர்மா வந்து நமக்கு சேராது. நம்ம எல்லாத்துலயும் இருக்கணும். நம்ம டியூட்டிஸ் நம்ம செய்யணும், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம செய்யணும். இப்போ ஃபேமிலிக்கு செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யணும். சம்பாதிச்சு கொடுக்கணும். இப்ப நான் ஒரு பெண்ணா வந்து நான் வீட்டுல ஒவ்வொருத்தரையும் நான் என்னென்ன எப்படி பாத்துக்கணுமோ என்னோட கடமை நான் கம்பல்சரி நான் செஞ்சுட்டே இருக்கணும். அதே நேரத்துல
அந்த உறவோட நான் ஒட்டக்கூடாது, டிட்டாச்மெண்ட்ல இருக்கணும். எஸ் மாஸ்டர். இது என்னோட டியூட்டி அப்படின்னா, ஒரு அம்மாவா என்னோட பிளே என்ன அது நான் செய்யணும். ஒரு மனைவியா என்னோட பிளே என்ன அது நான் செய்யணும். ஒரு டீச்சரா என்னோட பிளே என்ன நான் செய்யணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செஷனே வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து உங்க எல்லாரோட இத்தனை விஷயங்கள் நான் எல்லாரோடையும் பேசுறேன். ஆனா உங்க யார் கூடயாவது நான் ஒட்டி உருவாடுறேனா? இல்ல மாஸ்டர். சோ இதுதான் டிட்டாச்மெண்ட். நான் உங்களோட இருப்பேன், உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவேன், எல்லாமே சொல்லுவேன். ஆனா உங்களோட ஒட்ட மாட்டேன் இல்லையா? எஸ் மாஸ்டர். இதுதான், இப்படிதான் எல்லார் கூடயும் இருக்கணும். ஓகே மாஸ்டர். இப்படி இருக்கும்போது நோ கர்மா. இன்னைக்கு நான் புதுசா பிறந்திருக்கேன்னு இருக்கணும். யார் கூடயும் நம்ம வந்து எந்த ஒரு என்ன சொல்லணும், ஒரு அட்டாச்மெண்ட்டோ டிட்டாச்மெண்ட்டோ இருக்கும்போது, இப்போ என் குழந்தை அப்படின்ற அட்டாச்மெண்ட் இருக்கும்போது நான் ஒரு 4 வாய் அதுக்கு அதிகமா ஊட்டுவேன். அதுக்குன்னு ஸ்வீட் சாக்லேட் எல்லாம் நான் ஸ்பெஷலா எடுத்து அந்த ஒரு பாரபட்சமா அது என்ன சொல்றோம், டிஃபரன்ஷியேஷன் காட்டுவேன். அது எல்லாமே அப்பதான் வரும். அப்ப என்ன ஆகுது, நான் அவங்களுக்கு எனக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பாசத்தை காட்டும் போது அட்டாச்மெண்ட்ல கர்மா சேருது. இப்போ ஒருத்தர் எனக்கு பிடிக்காது, அதனால அவங்கள அவாய்ட் பண்றேன், அவங்க கூட பேச மாட்டேன், அவங்களுக்கு நான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு போது அங்க டிட்டாச்மெண்ட்ல கர்மா சேருது. புரியுதுங்களா? ஓகே மாஸ்டர். சோ யார் கூடயும் அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் இருக்க கூடாது. ஓகே மாஸ்டர். யாரானாலும் இப்ப வந்து ஒரு எதிரி உங்களை குத்தி கொலை பண்ணணும்ன்ற எதிரி உங்க கூட இருந்தாலும் நீங்க நார்மலா இருக்கணும். இப்ப நான் எப்படி பேசுறேனோ அதே மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஓகே மாஸ்டர். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நோ கர்மா. இப்ப நீங்க சொன்னீங்க போன பிறப்புல இருக்கிற எனிமீஸ் எல்லாம் இப்ப நம்ம ஃபேமிலியா வந்திருக்காங்கன்னு. இப்ப வந்து திரும்ப அதே பொசிஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா அதே மாதிரிதான் இன்னொரு பிறவி வரும். இப்ப நான் சொன்ன மாதிரி இருக்க இந்த அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் எதுக்கும் ஒட்டக்கூடாது. பிடிச்சவங்க கூட அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, பிடிக்காதவங்க கூட டிட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே மாஸ்டர். ஓகே. இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. எல்லாரோடையும் சரிசமமா ஒரே மாதிரி நீங்க இருக்கீங்கன்னா எந்த கர்மா யாரோடையும் உங்களுக்கு பேலன்ஸ் வராது. சோ எந்த கர்மாவும் இல்லாத போது எந்த உறவுகள் அப்படின்றது உங்களுக்கு ஒட்டாது. அடுத்த பிறவி அப்படின்றது இருக்காம நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மாஸ்டர். थैंक यू மாஸ்டர். வேற ஏதாவது டவுட்? இல்ல மாஸ்டர், கிளியர் மாஸ்டர். थैंक यू மாஸ்டர். थैंक यू. थैंक यू மேடம். ஒரு டவுட் கேட்கலாமா மேடம்? எஸ் சார், எஸ் சார், தாராளமா. என்னங்க, இப்ப சாதாரணமா நம்ம இருக்கும்போது மூச்சு அதான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு, காது கேட்குது, எந்த விதமான உறுதியும் கிடையாது. அப்படியே ஆசிட்டிஸ் நம்மளை வந்து இது வந்து விட்டுடுறோம். ஆனா இந்த மெடிடேஷன் நம்ம வந்து உட்காரும் போது காலெல்லாம் சமண போட்டு கையை கோத்து நம்ம உட்காரும் போது கண்ணை மூடுறோம். மூட்டோடனே என்ன ஆகுதுனாங்க, அங்க வந்து சாதாரண நேரத்துல ரத்த ஓட்டங்கள் எல்லா உடம்பும் போய்கிட்டு இருக்கு. அந்த மெடிடேஷன் வரும்போது நம்ம ஒரு கான்சென்ட்ரேஷன் மாதிரி மூச்சை கவனிக்கணுங்கும் போது அங்கே வந்து கொஞ்சம் ரத்த ஓட்டம், கொஞ்சம் துடிப்பு, இதை வந்து நான் உணர்றேன் அந்த இடத்துல. அந்த ஃபேஸ் அதை வந்து உணர்றேன். அப்படிங்கும்போது நீங்க மொத்த எல்லாமே நல்லா செட் ஆகி வருதுங்க. நான் சொன்ன நீங்க சிரிப்பீங்க. ஒரு பேசிக்கு சாதாரண ஒரு சின்ன டவுட்டு. இப்ப நம்ம வந்து உதட மூடிக்கிட்டு மெடிடேஷன் பண்ணுமா, அல்லது வந்து அந்த அப்படி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல்லு வந்து 2 டச் ஆகும் போது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்படி இந்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல்லு டிஸ்டர்ப் இதாகுது. அப்புறம் கொஞ்சம் அப்படியே பண்ண 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 என்ன ஆகுதுன்னா அது அப்படியே வந்து கொஞ்சம் செட் ஆகுறது மாதிரி தோணுது. ஆனா மறுபடியும் வந்து நல்லா வந்து பண்ணும்போது அது வந்து எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பல்லு டச் ஆகிறது, ஐ ஃபீல் ஹெவினஸ் இன் தட் ஏரியா. சோ இது எல்லாம் வந்து சார் உங்களுக்கு தியானத்துல ஏதோ ஒரு மாற்றம், அப்படி பல்லு டச் ஆகிறது, டிஸ்டர்ப் ஆகிறது, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்காது. சோ உங்களுக்கு அது நடக்குதுன்னா
அங்க என்ன நடக்குது அது கவனிங்க. அது ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ ஒரு கிளியரன்ஸ் நடக்குது உங்களுக்கு. ஓகே ஓகே. சோ அத விட்டுருங்க, அதோட போக்குல அது விட்டுருங்க. நீ எது ஆனாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயம் வந்து என்ன நடக்கணுமோ நடந்து முடிஞ்சிரும். அதான் செட்டில் ஆயிடும். ஆமா, அதுவா செட்டில் ஆயிடும். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு இது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு நான் அடுத்த இதுக்கு போகிறோம் அப்படின்னும் போது நீங்க நினைக்கும் போது அது வந்து ஸ்டாப் ஆயிடும். அடுத்த நாள் திரும்ப அதே வரும், திரும்ப அடுத்த நாள் அதே வரும், திரும்ப அடுத்த நாள் அதே வரும். சோ அது வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது முழுசா விட்டுருங்க, அலோவ் பண்ணுங்க. முழுசா அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னைக்கு ஃபுல்லா அது பல்லு அடிச்சுக்குமோ, இடிச்சுக்குமோ, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமோ, என்ன ஆகணுமோ எல்லாம் ஆயிட்டு இன்னைக்கு முடிஞ்சிரும். நாளைக்கே அது வராது. அது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான். மத்தபடி ஐ அம் ஏபிள் டு பரவாயில்ல. அந்த டிஸ்டர்பன்ஸையும் ஏத்துக்கோங்க. எக்ஸலென்ட். அவ்வளவுதான். அது ஆசிட்டிஸ் விட்டுறணும் நம்ம. ஆக்சுவலி அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட ஏன்னா நம்ம முன்னாடி பிறவியில யாரோ தியானத்துல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா அப்படித்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு தெரியாத நிலையில இருக்கும்போது இப்போ நம்ம வீட்லயே கணவன் மனைவி நம்ம இருக்கிறோம்னா ஒருத்தர் பண்றோம் ஒருத்தர் பண்ணலன்னா நீ பைத்தியக்கார மாதிரி நீ எப்ப பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு இருப்போம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நமக்கு தெரியாதப்போ நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். சோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இப்போ பேலன்ஸ் ஆகுது. கர்ம வினைகளை கழியணும். எஸ். சோ எது நடந்தாலும் அதை விட்டுருங்க, அலோவ் பண்ணுங்க. அப்ப அது முடிஞ்சிரும். அடுத்த நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அந்த படியை தாண்டி போயிடணும். அந்த பெர்சிஸ்டன்ஸ், பெர்சிவரன்ஸ் இருக்கணும். ஒரு வைராக்கியம். அப்படியே என்ன நடந்தாலும் நடக்கட்டும். ஆமா. ஒரு சாட்சி பாவனையில பார்த்துக்கிட்டு அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். சொன்ன மாதிரி இந்த நொடியில நான் புதுசு, பழசு அப்ப ஞாபகம் இருக்காது. நான் இப்ப புதுசு, நான் இப்ப இந்த நொடியில புதுசு அப்படின்றது நம்ம வந்து ஃபாலோ பண்றோம்னா எப்பவுமே வந்து நம்ம அதெல்லாமே ஓவர் கம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். மேடம் வணக்கம். டிஸ்டர்பன்ஸையும் என்ஜாய் பண்ணுங்க. உண்மைதான் மேடம். எனக்கு இந்த 2 நாள் எனக்கு இந்த டவுட் கிளியரன்ஸ் ஒரு பெரிய ஹர்டலா இருந்தது. எப்படி கேக்குறது, யாருகிட்ட கேட்க ஒண்ணுமே இல்ல சார். நீங்க வந்து ஹாப்பியா கேளுங்க. நீங்க கேட்டதால தானே இப்போ நீங்க கேட்டது உங்களுக்கும் ஃப்ரீயா, உங்களுக்கும் வந்து அதோட விஷயம் புரிஞ்சது. இப்ப இத்தனை பேருக்கும் அதோட நாலேஜ் கிடைச்சிருக்கு. நம்ம ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியோட பதில் எல்லாருக்குமே பதில் தான். ஒரு சின்ன எனக்கு என்னன்னா, சாரி மத்தவங்க என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கனவுகளை பத்தி மேடம் ஒரு சின்ன இது கேட்டுட்டுமா? என்னன்னா மேடம், அதாவது எனக்கு கொஞ்சம் இவ்வளவு ஏஜ் இவ்வளவு பண்ணாலுமே அந்த பய உணர்ச்சின்னு கொஞ்சம் இருக்குங்க. இவ்வளவு இது பண்ணீங்கன்னா சில ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் இதுல அந்த பய உணர்ச்சினால என்னன்னு தெரியல. நைட்டு தூங்கும் போது வந்துங்க, அதாவது நடு நீசி இருட்டா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு. ஒரு காட்டு அந்த ரோட்ல வந்து பயங்கரமா ஓடுறேன். அதாவது யாரையும் துரத்தல, ஆனா ஓடுறேன். ஒரு மஞ்சள் வெயில் மாதிரி அடிக்குது, காத்து இருக்கு, சோலைகள் மாதிரி இருக்கு, இருட்டா இருக்கு. அதை அடிச்சு ஃபுல்லா வந்து இந்த வெளிச்சத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் அப்பாடான்னு வந்து இதாகுது. நம்பர் 1. அடுத்து வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு நான் போறேன். கதவு திறந்துருக்கு, உள்ள நுழையிறேன். அதுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு வந்து படி ஏறுறதுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த புறத்துல போறதுக்கு அந்த ஒரு வழி இருக்கு. அதுல நான் விழுந்துடுறேன். விழுந்ததை வந்து குழிக்குள்ள விழுந்துடுறேன். எந்திரிக்கவே முடியல. என்னால வந்து யாராவது இழுத்து விடுவாங்களா, தூக்கி விடுவாங்களா, நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன், உள்ள இது பண்ண முடியல. வந்து அதல பாதளமா இருக்கு இல்லைங்களா, அதற்கு அடி கீழே நான் இருப்பேன். புல்லு வெட்டினது அந்த அந்த குழின்னு சொல்லுவாங்களா, அதுல இருப்பேன். கல்லெல்லாம் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. கீழே இருப்பேன், யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லது வந்து மலை மேல ரொம்ப உச்சியில இருப்பேன். நானு உச்சியில பாறையா இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து எப்படி இறங்குறதுன்னு தெரியாம விழுந்துருவோமோ அந்த ஒரு பயம் இருக்கும். பெரிய மலையில பனிமலையில வெறும் பனியாவது இருக்கும், அங்க நின்றுகிட்டு இருப்பேன். இது மாதிரி அப்புறம் வந்து நதி மாதிரி ஓடுதுங்க, பட் ரெகுலேட்டடா ஓடுது.
அந்த நதியை நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். நான் இன்னும் ஒரு கனவு வந்து அலைகள் அடிக்கிறது மாதிரி இருக்கு, கடற்கரை மாதிரி இருக்கு. ஏர்லி மார்னிங்கே நடு நீசி நான் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்கேன். மொத்தம் 2-3 பேர் நடக்கிறாங்க, எனக்கு மேலேயும் நடக்கிறாங்க. அந்த காத்தோட்டம் இருக்கு. அப்படி ஒரு இது வந்து மேடம் நிறைய எனக்கு அது மாதிரி வந்து வந்துருச்சு. சாரி ஃபார் டிஸ்டர்பிங் அதர்ஸ். உங்ககிட்ட இந்த ஒண்ணு கூட எனக்கு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாராளமா கேட்கலாம் சார், நோ ப்ராப்ளம். சோ இந்த மாதிரி எல்லா கனவுகள் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். சரி சரி. ஃபர்ஸ்ட் எழுதிட்டு எந்த கனவு ரீசெண்டா வருதோ அந்த கனவுல ஒர்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சோ ஒரு கனவுல நீங்க வந்து ஒரு குழியில விழுந்துட்டீங்க அப்படின்னு. சோ இன்னைக்கு நான் இந்த கனவு கம்ப்ளீட் பண்றேன், இந்த கனவு எனக்கு வரணும், இந்த கனவு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்குங்க. ஏன்னா ஒரு கனவு எப்பவுமே முடியாத கம்ப்ளீட் ஆகல. மியூட்ல போயிடுங்க. சோ அந்த கனவு கம்ப்ளீட் ஆகாத வரைக்கும் அது ரிப்பீட் ஆகும். அண்ட் வந்து கனவுல மெசேஜ் ஒண்ணு உங்களுக்கு இருக்கும். சோ இந்த மெசேஜ் எனக்கு புரியணும். தியானத்துல உட்காரும் போது ஃபர்ஸ்ட் ஒரு கனவு மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லாம் எடுத்துக்காதுங்க. ஒரு கனவு எது உங்களை அதிகமா டிஸ்டர்ப் பண்ணுதோ அந்த ஒரு கனவு எடுத்துக்கிட்டு, இந்த கனவுல எனக்கு இப்படி ஆகுது, அது நான் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல, இதுல என்ன மெசேஜ், நான் என்ன இதுல வந்து பாடம் கத்துக்கணும், இதுல இருந்து எப்படி நான் வெளியே வரணும், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பண்ணிட்டு தியானத்துல உட்காருங்க. அது வந்து உங்களுக்கு தெளிவா வந்து ஆன்சர் கிடைக்கலாம், இல்லைனாலும் நமக்கு உள்முகமா ஆன்சர் கிடைக்கும். சோ நீ திரும்ப இந்த கனவுகள் வந்து வராம கூட உங்களுக்கு இதாயிடலாம், இல்ல அந்த கனவுகள் வந்து கம்ப்ளீட்டா அதோட எண்டு வந்துருச்சுன்னா அது முடிஞ்சிடும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கனவா நீங்க ஒர்க் பண்ணலாம் சார். ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரி சரி. அங்க நீங்க நம்புங்க, நீங்க செய்யற அந்த இது வந்து நான் செய்யறது கரெக்டா இல்லையா அந்த டவுட் எதுவுமே தேவையில்லை. இது நான் பண்றேன், இன்னைக்கு இந்த கனவுக்கு நான் முடிவு கட்டணும், இன்னைக்கு இந்த கனவுல இருக்கிற பிரச்சனைக்கு நான் விடுவு தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கோங்க, நான் இன்னைக்கு அது முடிச்சிருவேன். இதுல இருக்கிற மெசேஜ் ஒவ்வொரு கனவும் கூட உங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு பயத்தை வந்து குறிச்சுதான் அது வந்து வருது. அந்த உங்களை வாழ்க்கையில அதுக்கு என்ன ரிலேட்டட் இன்சிடென்ட் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும்போது அங்க கனவு எண்ட் ஆயிடும், அந்த பயம் போயிடும். சோ அங்க என்ன மாற்றம், அந்த பயத்துக்கு நீங்க என்ன காரணம், என்ன மாற்றம் உங்களுக்கு வரணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க அது டிசால்வ் ஆயிடும். நீங்க ட்ரை பண்ணுங்க. மேபி ஒரு வாட்டிக்கு முடியாது, ஏன்னா ரொம்ப நாளா நீங்க இத வந்து கேரி பண்றீங்க. ஒரு நாள்ல முடியலனாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க. கட்டாயமா வந்து அதுல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வரலாம். ஓகே மேடம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைடன்ஸ். அண்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகே, கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்றது இருக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க் யூ. ராஜலட்சுமி மேம் பேசுங்க. ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா? மேடம் நான் அப்புறம் பேசுறேன் மேடம். ஓகே ஓகே. அம்பிகா மேடம் பேசுங்க. உமா மேடம் நீங்க மியூட்ல போயிடுங்க. அம்பிகா மேடம் இருக்கீங்களா? ஜீவிதா மேடம். எஸ் மேம். அம்பிகா மேடம் வீடியோல வர முடியுமா? கொஞ்சம் டார்க்னஸா இருக்கு மேம், அதனால எனக்கு. சரி ஓகே ஓகே, சொல்லுங்க மேம். ஆக்சுவலி 4 months ஆச்சு மேம் மெடிடேஷனுக்கு வந்து. ஸ்டார்டிங்ல இருந்து டெய்லி கண்டினியூஸா மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணிடுவேன் மேம். நிறைய கலர்ஸ் வரும், சவுண்ட்ஸ், மழை பெய்யுற சத்தம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேம் ஒரு 1 monthக்கு அப்புறம் எனக்கு அழுக டக்குன்னு எமோஷனலா, ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட எமோஷனலா அழுகுற மாதிரி போயிடுவேன். ஆனா இந்த 1 monthக்கு அப்புறம் எனக்கு சுத்தமா என்ன பண்ணாலும் எனக்கு அழுக டிராப்ஸே எனக்கு வர்றது இல்ல.
அந்த மாதிரி இருந்துச்சு மேம். அப்ப வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நல்ல இப்ப வந்து ஒரு 1 மந்த்தா மேம் எனக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அத என்னால சொல்ல முடியல. என்ன நினைக்கிறோமோ அத செய்ய முடியல. எங்கேயோ கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுறனோ அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் மேம் எனக்கு. கொஞ்சம் குழப்பிக்கிற மாரியே இருக்கு மேம். ஆனா தியானம் பண்றேன். டெய்லியுமே கன்டினியூஸா தியானம் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஆனா எங்க நான் மிஸ்டேக் பண்றேன்னு எனக்கு தெரியல மேம். அந்த அந்த பழைய ஒரு ஃபீல் எனக்கு வரல. அந்த அப்ப அப்ப நல்ல ஒரு என்ன இப்ப எல்லாமே புரியுது. ஆனா நமக்கு புரியிற விஷயத்த என்னால அப்ளை பண்றது கன்டினியூஸா என்னால பண்ண முடியல. என்னால நினைக்கிறத பேச முடியல. சம்திங் ஏதோ கொஞ்சம் குழப்பிக்கிற மாரியே இருக்கு மேம். எனக்கு தெரியல. அப்ப நீங்க அப்ப எவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்றீங்க? 1 ஹவர் பண்றேன் மேம். ஆனா முன்ன வந்து மேம் முன்ன வந்து ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த மாதிரி டைம் இன்கிரீஸ் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்ப வந்து என்னால அந்த சிச்சுவேஷன் எனக்கு அந்த 1 ஹவர் கன்டினியூஸா 1 ஹவர் பண்ணலாம்னு பண்ணிடுவேன். பட் அதுக்கு மேல என்னால இன்கிரீஸ் பண்ண முடியல. அதனாலயா இல்ல நம்ம எங்கேயாவது கொஞ்சம் லேக் ஆகுறோமா எனக்கு அது தெரியல மேம். ஆக்சுவலி வந்து நமக்கு இப்போ ஒரு நோயின் டாக்டர் கிட்ட போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 mg கொடுப்பாங்க. நோய் குறையலன்னா ஒரு 5 mg கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 10 mg கொடுப்பாங்க. ஏன் அந்த மாதிரி டோஸ் ஏத்துறாங்க? ஏன்னா நோய் போகல. ஓகே. சோ இப்போ நீங்க மெடிடேஷன் டோஸ் ஏத்தணும். ஓகே மேம். ஓகே. அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. பழைய மாதிரி இல்ல அப்படின்னா டோசேஜ் பத்தல, இன்னும் டோசேஜ் ஏத்தணும். அப்படின்னா மெடிடேஷன் டைமிங்ஸ் அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே மேம். ஆனா நல்ல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்க நமக்கு வந்து எப்பவுமே அந்த கன்ஃபியூஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா எனர்ஜி லெவல்ஸ் பத்தல. ஓகே மேம். ஓகே. சோ எனர்ஜியை நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பேலன்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகே மேம். நம்ம மெடிடேஷன் பண்ற அந்த 1 ஹவர் வந்து நம்ம வேற ஏதாவது விஷயத்துல நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோமோ, நம்ம கிட்ட எனர்ஜி இல்லையோ, கிளாரிட்டி இருக்கும் மேம். பக்காவா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கூட டக்குன்னு அதுல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம எமோஷனலா நம்ம அப்படியே போகாம ஒரு ஸ்டேபிளா இருந்து நம்ம அதை அப்ரோச் பண்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் எனக்கு. ஆனா இப்ப வந்து டக்குன்னு அப்படியே போயிடுறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு மேம் எனக்கு. எனர்ஜி லெவல்ஸ் இன்னும் வேணும். அப்படி அதுதான் வந்து உங்களோட மனசே வந்து அது இன்டிமேட் பண்ணுது. நீ இன்னும் பண்ணணும். உனக்கு பத்தல அப்படின்னு வந்து உங்க உள்ளுணர்வே சொல்லுது. ஓகே மேம். ஓகே. சோ அது பண்ணுங்க. ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு சில புக்ஸ் வந்து படிக்கும்போது புக்ஸ் படிக்கிறேன் மேம். படிக்கிறீங்க. வெரி நைஸ். படிக்கிறேன் மேம். நான் கொஞ்ச நேரம் தான் மேம். என்னால போதும். கொஞ்சம் படிச்சாலும் போதும். நீங்க வந்து ஒரு 4 லைன், ஒரு 10 லைன் இல்ல ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க. அது இன்வால்வ்மென்ட்டோட படிங்க. அது படிக்கும்போது என்ன ஆகும்னா புக் ரீடிங் அப்படின்னும் போது அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு எனர்ஜி. அது நம்ம ஒரு இன்வால்வ்மென்ட்டோட படிக்கும் போது அந்த வார்த்தை நமக்கு இங்க ட்ரிகர் பண்ணும். அந்த ட்ரிகர் அப்படின்றது என்னன்னா அந்த அஞ்ஞானத்தை அழிச்சு அது ஞானமா மாத்தும் அந்த வார்த்தைகள். ஓகே மேம். ஓகே. சோ அங்க சும்மா நம்ம படிச்சோமா, நம்ம ஒரு படிக்கணும்னே படிச்சோமா அப்படின்னு கிடையாது. நீங்க உட்கார்ந்த ஒரு 2 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் படிச்சாலும் இன்வால்வ்மென்ட்டோட படிக்கும்போது அந்த வார்த்தைகள் இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்க ஞானம் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே மேம். அப்படி ஒரு இன்வால்வ்மென்ட்டோட பண்ணுங்க. ஓகே மேம். எந்த வேலையும் அவ்வளவுதான். இப்ப நீங்க வீட்ல வேலையும் பாருங்க. சும்மா பண்ணணுமே பண்ணா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஒரு இன்வால்வ்மென்ட்டோட பண்ணாதானே நீட் அண்ட் கிளீனா ஒரு அழகா வந்து பண்ண முடியும். கண்டிப்பா மேம். கண்டிப்பா. சோ அதே மாதிரி இதுலயும் நம்ம இன்வால்வ்மென்ட் எவ்வளவு இருக்கோ நமக்கு அவ்வளவு பலன் இருக்கும். ஓகே மேம். ஓகேப்பா. ஓகே மேம். மேம் இன்னொரு டவுட் மேம். ஆக்சுவலி முன்ன வந்து அதாவது ஏதாவது ஒரு விஷயம் ஐ மீன் மெடிடேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப யோசிச்சுட்டே யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த விஷயம் வந்து ஏதாவது ஃபியூச்சர்ல நமக்கு பிரச்சனை கொடுக்குமா அந்த மாதிரி மைண்ட்ல யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் அதை விட்டுட்டேன்.
பட் எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அது ஒரு விஷயமாவே எனக்கு தோணல. திரும்பவும் அதே சேம் இஷ்யூவை நினைக்கும் பொழுது அதே பயம் இப்ப எனக்கு வருது மேம். அதுதான் மேம். நீங்க சொன்ன மாதிரி அந்த மெடிடேஷன் டைம் இன்க்ரீஸ் பண்ணா எனக்குள்ளார ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமோ? இங்க வந்து நமக்குள்ள இருக்கிற மிச்ச மீதி பயம் எல்லாம் என்னென்ன இருக்கோ, எப்பெல்லாம் எனர்ஜி லாஸ் ஆகுதோ அதெல்லாம் வெளியே வரும். ஓகே மேம். ஓகே. எனர்ஜி பத்தாத போது அதெல்லாம் திரும்ப அது ஆக்டிவேட் ஆகும், அந்த பயங்கள் எல்லாம். சோ திரும்ப நம்ம எனர்ஜி கொடுத்துட்டோம்னா அந்த மிச்சம் மீதி இருக்கிற பயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா, அந்த பயம் எப்போ ரிமூவ் ஆச்சோ, எனர்ஜி இருந்தாலும் இல்லைனாலும் திரும்ப அந்த பயம் வராது. இன்னும் நீங்க ரிமூவ் பண்ணல, இருக்கு உள்ள. சோ அந்த உள்ள இருக்கிறது எப்போ எனர்ஜி லாஸ் ஆகுதோ திரும்ப உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஓகே மேம். அது அப்ப இன்னும் நீங்க ரிமூவ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே மேம். அதுக்கு நம்ம மெடிடேஷன் டைம் இன்க்ரீஸ் பண்ணா அது சார்ட் அவுட் ஆயிடுமா மேம்? சார்ட் அவுட் ஆயிடும். அண்ட் அதுல புரிதல் வரணும். இப்போ அதே சேம் பயம் நீங்க இன்னும் கேரி பண்றீங்கன்னா அங்க நீங்க என்ன தப்பு பண்றீங்க, அதுல இன்னும் நீங்க இன்னும் என்ன அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட்ல இருக்கீங்க அது பாத்துக்கோங்க. ஓகே மேம். ஓகே. அந்த புரிதல் கொண்டு எனக்கு இதுல அட்டாச்மெண்ட் வேண்டாம், எனக்கு இதுல டிட்டாச்மெண்ட் வேண்டாம், ஐ ஆம் ஃப்ரீ, நான் இதுல இருந்து ஃப்ரீ, அப்படி உங்களை நீங்க அந்த கிளாரிட்டி கொடுத்துக்கிட்டு நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பயம் ரிலீஸ் ஆயிடும். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. ஓகே மேம். தேங்க் யூ மேம். எஸ், ஜீவிதா பேசுங்க. மேம் வணக்கங்க மேம். வணக்கம். எனக்கு இந்த இது ஒரு 2-3 மந்த்தாக தாங்க மேம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று மேம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வருதுங்க மேம். இதில் ஒன்று நான் கேட்குறேன். இப்போ முன்னாடி வேற மாதிரி வந்தது, இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ என்னன்னா தியானம் பண்ணும்போது இந்த 1 வீக் சின்ன விஷயமா தான் இருக்கு நான் கேட்குறேன். இருந்தாலும் தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது நல்லா டீப்பா போனதுக்கப்புறம் வாய் நல்லா திறந்து கான்சியஸ் வரும்போது வாய் நல்லா திறந்துருக்கு. அது என்னங்க நான் மெடிடேஷன் பண்றேன்னா தூங்குறேனா அப்படின்னு தெரியல எனக்கு. அது எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸ் தான்ப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா 2.5 மணி நேரம் கரெக்டா அந்த என்னால அந்த மெடிடேஷன்ல இருக்க முடியுது. கொஞ்சம் டீப்பா போறது இது எல்லாமே பண்ண முடியுது. அந்த டைம் 2-2.5 அதுக்கு மேல போயாச்சுன்னா திரும்பவும் அந்த பழைய எண்ணத்துக்கு வந்துடுது. திரும்பவும் போறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்குதுங்க மேம். முன்னாடி இப்படி இருக்காது. முன்னாடினா கொஞ்சம் பண்ணிட்டே இருப்போம், நல்லா இருக்கும், ஒரே மாதிரியே போகும். ஆனா இப்போ அந்த இது போயிட்டு இப்போ அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அதுக்கு மேல உட்காந்தா அப்படின்னா திரும்ப ரொம்ப நேரம் அந்த எண்ணம் ஓடி ஓடி அப்புறம் அடங்கி திரும்ப அந்த ஸ்டேஜுக்கு போற மாதிரி இருக்கு. இது எல்லாமே நடக்கும். நீங்க பழைய நிலையிலேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதே இடத்துல இருக்கீங்க, உயர்ல. பழைய நிலை மாறி வேற நிலைக்கு வந்திருக்கீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கீங்க. அந்த கட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணணும். சரி சரி. ஏன்னா பழச கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்கிற நிலை கரெக்டா இல்லைன்னு தான் தோணும். பழச கம்பேர் பண்ணாதீங்க, அது முடிஞ்சிருச்சு. நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. இந்த கட்டத்துல என்ன நடக்குது, நீங்க என்ன கத்துக்கணும், நான் ரெடியா இருக்கேன். எனக்கு இப்ப நீங்க இப்போ அங்க நடக்கிறது புரியல. சோ நெக்ஸ்ட் உட்காரும் போது எனக்கு இன்னைக்கு என்ன நடக்குது எனக்கு முழுசா புரியணும். ஏன் இங்க நான் பிரேக் ஆகுறேன், இந்த 2.5 ஹவர்ஸ்க்கு ஏன் எனக்கு பிரேக் ஆகுது, எதுக்கு இந்த மாதிரி ஆகுது, இதை நான் ஓவர் கம் பண்ணணும், அது எனக்கு புரிதல் வரணும். ஜஸ்ட் அந்த ஒரு விஷயத்த நீங்க நினைச்சாலே உங்க இன்னர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி சரிங்க. ஏன்னா இப்போ என்னோட வியூ நான் சொன்னேன்னா நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்க்கல, அது உங்களுக்கு மேட்ச் ஆகலாம், மேட்ச் ஆகாமலேயும் போகலாம். சரி சரிங்க. சரிங்களா? சோ இப்போ உங்களோட வியூ பாயிண்ட், உங்களோட தியான அனுபவம் நீங்க தான் பார்த்திருக்கீங்க. அதனால நீங்க இப்படி நினைச்சுக்கோங்க. சோ அந்த 2.5 ஹவர்ஸ்ல ஏன் அந்த தடை வருது, அந்த தடையை தாண்டி நான் எப்படி போறது, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இன்னர்ல இருந்தோ இல்ல எக்ஸ்டர்னல் மாஸ்டர்ஸ்ல இருந்தோ உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்.
சரி, ஓகேங்க மேம். ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி கிடைக்கலாம், ஒரு சவுண்ட் மாதிரி இருக்கலாம், இல்ல உங்க உள்முகமாக ஏதோ ஒரு பதில் வரலாம். சரிங்களா? ஓகே, ஓகேங்க மேம். இது எனக்கு எல்லாமே வந்து மாற்றம் வந்து நீங்க முன்னேறீங்க அப்படின்றது மட்டும் கேரண்டியா தெரியுது. சரிங்களா? சரி, சரிங்க மேம். முன்னாடி ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது பாடி அவ்வளோ ஷேக் ஆகும். பயங்கரமா ஆடுவேன். அந்த அளவுக்கு ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் பாடி. இப்போ அது எல்லாமே இல்ல. ஆனா லைட்டா அந்த மூவ்மெண்ட் மட்டும் இருக்கு. அது இதுவுமே அதேதான் மேம். முன்னாடி இருந்ததுக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து ஆஸ்ட்ரல் மூவ்மெண்ட்ஸ் அதிகமா இருந்துச்சு. ம். இப்போ ஆஸ்ட்ரல் பாடி வந்து அது மூவ் ஆயிட்டு அதுக்கு தியானம், இந்த எனர்ஜி அப்படின்றது எனர்ஜி செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. எனர்ஜி செட்டில் ஆனதுல அதோட மூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் அது ரொம்ப ஓவரா இல்லாம அது ஒரு நிலைக்கு வந்திருக்கு. சரி, சரிங்க. இப்போ உங்களுக்கு மெடிடேஷன் எப்படி பிராக்டிஸ் ஆயிட்டு நல்லா உட்கார முடியுதோ, சோ ஆஸ்ட்ரல் பாடிக்கும் அந்த எனர்ஜி மூவ்மெண்ட்ஸ் வந்து குறைஞ்சு அது ஒரு செட்டில் ஆயிருக்கு. சரி, சரிங்க. அதுவும் அதோட பிராக்டிஸ் வந்து பண்ணிருக்கு. சரிங்க மேம். கிறிஸ்டல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அந்த நம்ம கிறிஸ்டல் வச்சு தியானம் பண்ணுறதுக்கும் நார்மலா நம்ம பிரமிட்ல பண்றதுக்கும் எந்த அளவுக்கு மேம் அந்த எனர்ஜி நம்ம கிறிஸ்டல்ஸ் பத்தி நான் நிறைய படிக்கல. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா கிறிஸ்டல்ஸ் வந்து நிறைய இருக்கு, நிறைய விதம் இருக்கு. ஒவ்வொரு கிறிஸ்டலை பத்தி அதோட எனர்ஜிஸ் அதோட கனெக்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய இருக்கு. அதனால நான் கிறிஸ்டல் பக்கம் நான் போகல. ஏன்னா நம்ம தியானத்துக்கு பிரமிட் சக்தியே போதுமானது. சரி, சரிங்க. நீங்க பெரிய பிரமிட்ஸ் யூஸ் பண்ண மல்டிபிள் பிரமிட்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு மல்டிபிள் எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ கிறிஸ்டல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். கிறிஸ்டல் அப்படின்றது என்னன்னா அது ஒரு இப்போ நெகட்டிவ் எல்லாமே அது வந்து இழுத்து இப்போ நான் இப்போ பண்றேன், என்னோட நெகட்டிவ் எல்லாமே அது இழுத்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். அதோட கெப்பாசிட்டி எப்போ முடியுதோ அந்த நெகட்டிவ் திரும்ப வந்து ரிவர்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சில நாட்கள்ல கிளென்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். உப்பு வாட்டர் சால்ட் வாட்டர்ல போட்டு கிளென்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே கிளியர் ஆயிடும். சரி, சரிங்க. அது அது இழுக்குது, நெகட்டிவா இழுத்து அது வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு கிறிஸ்டல்ஸ் பத்தி தெரியல. எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு என்னமோ எனக்கு தோணல. பிகாஸ் பிரமிட் எனர்ஜிஸ்லயே வந்து மிராக்கல்ஸ் நடக்குது, அகண்ட தியானத்திலேயே மிராக்கல்ஸ் நடக்குது. கிறிஸ்டல்ல எனக்கு வந்து அவ்வளவா தெரியல. நான் வந்து கிறிஸ்டல் யூஸ் பண்ணது கிடையாது. அப்படி எனக்கு யாராவது கிறிஸ்டல் கொடுத்தாலும் இல்ல நானே ஏதாவது கிறிஸ்டலுக்கு ஒரு அட்ராக்ட் ஆயிட்டு நான் வாங்கினாலும் பிரமிட் பேஸ்ல வச்சிருவேன். தனியா வந்து நான் புடிச்சிக்க மாட்டேன். பேஸ்ல அதை வந்து வச்சிருவேன். இப்போ என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிறிஸ்டல் இருக்கு. அது எல்லாமே நான் பிரமிட் பேஸ்ல வச்சுட்டேன். நான் டச்ல வைக்க மாட்டேன். எப்ப நம்ம தொடலியோ அந்த பிரமிட்ஸ்ல அதுல இருக்கும்போது எதுவுமே வந்து ஆக்சுவலி பிரமிட் எனர்ஜிஸ் அது கிளென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அது நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணணும்னு கூட இல்ல பிரமிட்குள்ள இருக்கும்போது. சரி, சரிங்க. சோ அது எனக்கு என்ன பண்ணுதோ அது நான் வந்து பர்சனலா வந்து அவ்வளவா பாத்துக்கல. நான் தியானம் பண்ண எல்லாமே அந்த எனர்ஜிஸ் வந்து ஃபீல் பண்ணுவேன்னு தவிர ஒரு டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் எனர்ஜி அதோட இது எனக்கு ஒன்றும் அப்படியே எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த ஹிஸ்டரி எனக்கு தெரியாது, அந்த ஒரு நாலேஜ் நான் படிக்கல இன்னும். சரி, சரிங்க. இது தியானம் பண்றேங்க மேம். பகல்ல எவ்வளோ நேரம்னாலும் நான் என்னால உட்காந்து ஓகே பண்ணிடுவேன். இப்போதான் இந்த 2 hours அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இப்போதான் வருது. மேக்சிமம் நான் பகல்லனா எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துருவேன். ஆனா நைட் என்னால வந்து உட்கார முடியல. ஏன்னா ஒரு ஃபியர் வருது. ஆனா ஒண்ணுமே இல்ல. நான் கண்டிப்பா பயப்படக்கூடாதுதான். ஆனா உட்காந்து நானும் பாக்குறேன். அது அந்த 1 மணி அதுக்கு மேக்சிமம் அதுக்கு மேல என்னால என்ன இருந்தாலும் அந்த இருட்டுல ஒரு ஃபியர் வருது. அது எப்படி ஓவர் கம் பண்றது?
எதுவானாலும் நீங்க உட்கார்ந்து கண்டினியூ பண்ணும்போது தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். நீங்க உட்காராம அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அது வந்து முடிக்க முடியாது. ஸோ நீங்க வந்து ஒரு நாள் வந்து டே டைம்ல பண்ணாதீங்க. டே டைம்ல பண்ணாம நான் இன்னைக்கு நைட்டு தான் பண்ணுவேன்னு வந்து அடம் பிடிச்சு நைட் உட்கார்ந்துருங்க. அப்படியே உட்காந்து பாத்துட்டேங்க மேம். இல்ல டே டைம் பண்ணிருக்கேன்னா இன்னைக்கு நைட் நான் உட்காந்து பண்ணிதான் டே டைம் பண்ணாதீங்க. டே டைம் பண்ணவே பண்ணாதீங்க. தியானம் பண்ணாம நைட்ல உட்காரும் போது அந்த ஒரு நான் இன்னைக்கு பண்ணலையே இன்னைக்கு பண்ணணும்ன்றப்போ வந்து அந்த கண்டினியூட்டி வந்துரும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப வந்துரும். சரிங்க, ட்ரை பண்றேன். ஒரு நாள் டே டைம் பண்ணாம நான் இன்னைக்கு நைட் தான் பண்ணுவேன். நீங்க டைம் இருக்கிறப்பெல்லாம் புக் படிச்சுக்கோங்க, ஏதாவது இந்த மாதிரி கிளாஸ் கேளுங்க. அப்படி வந்து இது பண்ணிட்டு நைட்ல நான் இன்னைக்கு நைட் தான் பண்ண போறேன் மெடிடேஷன் அப்படின்னு டே டைம் பண்ணாம நைட் உட்கார்ந்து பாருங்க. அப்போ வந்து உங்களால முடியும். ஓகேங்க மேம், ட்ரை பண்றேன். ஏன்னா அதை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு தியானம் முடிச்சிட்டோன்றது மைண்ட்ல இருக்கும்போது நைட் பண்ணாலும் பண்ணலன்னு அந்த ஆப்ஷனா நம்ம வச்சிருப்போம். சோ இன்னைக்கு நான் தியானமே பண்ணல அப்படின்னும் போது நைட் வந்து உட்காரும் போது ஐயோ நான் இன்னைக்கு பண்ணலையே இப்பதானே உட்கார்றேன் அப்ப பண்ணுவோம். ஓகேங்களா? சரி சரிங்க மேம். எனக்கு அந்த ஒரு தியானத்துல ஒரு அனுபவம் வந்தது, அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தியானம் பண்ணும்போது எங்க ஸ்ட்ரீட்ல வந்து ஒருத்தவங்க வந்து பிரெக்னண்டா இருந்தாங்க. அப்போ அவங்கள ஒன் வீக் முன்னாடி நான் அவங்கள பார்த்தேன். நானு அவங்க அதாவது டெலிவரி ஸ்டேட் அந்த டெலிவரி நாள் கிட்ட நெருங்கிடுச்சு அவங்களுக்கு. 1 வீக் முன்னாடி அவங்க பார்த்தேன். எனக்கு நெக்ஸ்ட் வீக் டெலிவரிக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ன மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு 4 நாளுக்கு அப்புறமா நான் மெடிடேஷன் பண்றேன். அவங்களும் அவங்க குழந்தையும் என்னோட மெடிடேஷன்ல வராங்க. அவங்க வந்து நான் டெலிவரி ஆகி வயிறு தெரியாம அவங்க குழந்தை வந்து பையன்றதுமே என்னோட மெடிடேஷன்ல ரொம்ப கிளியரா தெரியுது. பையன் ஃபேஸுமே நல்லா கிளியரா பார்த்தேன் அந்த மெடிடேஷன்ல. என்ன 2 பேருமே நல்லா இருக்காங்க. 2 பேரையும் நான் மெடிடேஷன்ல பார்த்தேன். நான் பார்த்துட்டு இது ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி பையன்றதும் நல்லா கிளியரா தெரியுது. அப்புறம் எங்க வீட்டுல அவங்க கிட்டயும் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரியல அப்படின்ன மாதிரி சரின்ட்டு அப்புறம் ஒரு நாள் அவங்க கரெக்டா அவங்களுக்கு டெலிவரி ஆகி அன்னைக்கு நான் வெளியே தான் இருக்கேன். வீட்டுல உள்ள போல, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸும் கிடையாது. அதனால வீட்டுல போய் பாக்குற அளவுக்கு இல்லை. ஆனா நான் வெளியே நின்று ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க கார்ல இருந்து இறங்கி டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. வெளியவே குழந்தையா அம்மாவையும் பாக்குறேன். சேமா பையன்தான். சேம் நான் என்ன மெடிடேஷன்ல பாத்தீங்கன்னா அதே போல அந்த ஃபேஸ். அப்போ நான் எப்படி நான் மெடிடேஷன்ல இருந்து நான் ஆஸ்ட்ரல் பண்ணி அவங்கள பாத்திருப்பேனா, இல்ல இது எப்படி நான் அவங்க அந்த ஃபேஸ் எப்படி எனக்கு அது தெரிஞ்சது? இதெல்லாம் சிம்பிள். தியானத்துல ஃபியூச்சர் பார்த்திருக்கீங்க, அவ்வளவுதான். என்னங்க? ஃபியூச்சர் பார்த்திருக்கீங்க. ஃபியூச்சரா இருக்கலாம். மேபி நான் அன்னைக்கு தியானம் பண்ண அன்னைக்கு கூட அவங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கலாம். அப்படி இருக்கலாம் மேம். எனக்கு அதுதான் ஒரு டவுட். ஆக்சுவலி கிடையாது. இப்ப வந்து நீங்க அவங்க வந்து டெலிவரி ஆயிடுச்சு பாய், அவங்க வந்து இப்படி இருக்காங்க, இதெல்லாம் பாத்தீங்க இல்லையா? இதெல்லாமே ஃபியூச்சர் பார்த்தீங்க. சரி சரி. நம்ம வந்து எப்படி வந்து பாஸ்ட் எல்லாம் பார்க்க முடியும். பாஸ்ட் எல்லாம் நம்ம வந்து யோசிச்சு, ஏன்னா பாஸ்ட் எல்லாம் நடந்துருச்சு, ஆனா நம்ம மைண்ட்ல இருக்கு, நம்ம யோசிக்கிறோம். ஃபியூச்சர் வந்து எதுவுமே இல்ல. பட் ஆனா நம்ம எப்போ தியானத்துல இருக்கோமோ பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே ஒண்ணுதான். அந்த ஆன்மா வந்து எல்லா இடத்துலயுமே டிராவல் பண்ணும். சோ எல்லா இடத்துல டிராவல் பண்ணும்போது எங்க கான்ஷியஸ் இருக்கோ அந்த காட்சி உங்களுக்கு விஷனா தெரியுது. சரி சரிங்க மேம். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸும் இல்ல. க்ளோஸ் இருக்கு இல்ல இல்லப்பா. அந்த நீங்க வந்து அவங்களோட எதேச்சையா அவங்கள ரோட்ல பாத்திருக்கீங்களோ, உங்க சோல் டிராவல் வந்து ஃபியூச்சர்ல அந்த மாதிரி பாத்துருக்கு. அவ்வளவுதான்.
சரி இங்க சரிங்க. வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இங்க லெசன் தான். எனக்கு தெரியும், அவங்க எனக்கு தெரியாது, இது கரெக்டா நான் அதே பேச பார்த்தேன். இதெல்லாம் வந்து அங்க உங்களுக்கு இது தேவையில்ல. என்ன உங்களுக்கு லெசன்னா, தியானத்துல ஃபியூச்சர பார்க்க முடியும் அப்படின்றது தான் இங்க லெசன். ஓ! சரி சரிங்க மேம். ஓகேங்களா? ஓகே. எனக்கு ஏன் அந்த அந்த பார்க்க முடியும் தியானத்துல. சரி சரிங்க மேம். ஆனா ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரிங்க மேம். கண்டிப்பா. அவ்வளவுதான். இப்ப வந்து அங்க அவங்க தெரியாது. ஆனாலும் எதேர்ச்சியா நீங்க ரோட்ல அவங்கள பாக்குறீங்க இல்லையா? அது ஒண்ணும் பிளானிங் கிடையாது. பாத்தீங்க ஆமா. இல்லையா? அது கண்டிப்பாங்க மேம். அது எப்படி எதேர்ச்சியா நான் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது ஆனா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தது. மெடிடேஷன்ல வந்தாங்க. பையன உணர்வு வந்தது. அவங்களும் நல்லா இருக்காங்க. ஆனா எப்படி அவங்க ஃபேஸும் பார்த்துட்டேன். குழந்தையோட ஃபேஸையும் பார்த்தேன். இது வந்து இதே ஃபேஸ் தான் அவங்களுக்கு இருக்கா? அப்படின்ற பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. கரெக்ட்டா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி நான் வெளிய அங்க இருக்கும்போது உங்களுக்கு பாடம் தான். தியானத்துல ஃபியூச்சர் பார்க்க முடியும். அப்படின்ற ஒரு பாடம் தான் நீங்க இதுல இருந்து கத்துக்கணும். ஓகேங்க மேம். எனக்கு இன்னொரு மேடம் அனுபவம் கூட வணக்கம் மேடம். வந்தது. இருங்க ஒரு நிமிஷம். ராஜலட்சுமி மேம் முடிச்சிட்டோம். அவங்க ஏதோ பிஸியா இருக்காங்க பாவம். எஸ் மேடம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2 விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஒன்று என்னென்னா, எனக்கு இப்போ நான் தியானம் மோர் தென் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ், அதாவது நான் என் மனசு 24 ஹவர்ஸ் தியானத்தை பற்றியே யோசிச்சுட்டே இருக்குது. ஒரு 3-4 மணி நேரம் தியானம் பண்ணுறேன். எனக்கு இப்போ தியானத்தில் வந்து நிறையா காட்சிகள் வந்து தெரியுது மேடம். நிறைய தெரியுது. என்னென்னமோ சில சமயம் எல்லாமே என்னோட ரிலேட்டட் சம்மந்தமானது தான் தெரியுது. அது எல்லாம் ஐ திங்க் என்னை விட்டு வாஷ் அவுட் ஆகி போகிறதுக்காக வருது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இதில் ஒரு இது வந்து 2 நாள் திருப்பி வந்தது. என்னென்னா, எனக்கு எப்போவுமே யானைன்னா பயம். அதனால் யானை துரத்துற மாதிரி, யானை இது பண்ணுற மாதிரிலாம் நான் அடிக்கடி முதல்ல சின்ன குழந்தையிலேருந்தே கனவு காணுவேன். ஒரு 15-20 வருஷமாகவே. அது மாதிரி 2 நாள் தொடர்ந்து என்னை வந்து யானை வந்து துரத்துது. நான் எங்கெங்கேயோ ஓடி போய் ஒளிகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது நாள் தியானத்தும் போது திருப்பி யானை துரத்துது. அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை, நீ கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல, அது ஒன்றும் பண்ணாது, நீ அப்படியே நில்லு, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு வேண்டிக்கோ அப்படின்றாரு. நான் உடனே அப்படியே நின்றுட்டு, விக்னேஸ்வரா, நான் வந்து இனிமேல் உனக்காக பயப்பட மாட்டேன், நீ வந்து எனக்கு என் கூடயே நின்று எனக்கு எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து வா என்கிட்ட, நீ உனக்கு எதுக்காக என்னை துரத்துற, நீ வந்து பாரு, உனக்கு என்ன தேவையோ நீ என்கிட்ட வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் வந்து உன்னை வந்து நான் இப்போ பை காட் இது வந்து உன்னை இது பண்ணுறேன்னு நிறைய வேண்டிக்கிறேன். அது இப்படியே பார்த்துட்டு ரொம்ப தூரத்தில் நின்று பார்த்துட்டு அப்புறம் அப்படியே போயிடுது திரும்பி. அது மாதிரி ஒரு 2வது நாள் அந்த கனவு. முதல் நாள் துரத்துற மாதிரி இருந்தது. 2வது நாள் துரத்துது, எங்கள் அப்பா வராரு, இது மாதிரி சொல்கிறாரு. இது 2வது நாள். அதுக்கப்புறம் வந்து இது நிறைய ரிலேட்டிவ்ஸ் அதுக்கப்புறமா மேடம் அது அது ஒன்றும் ஆகலை, அவ்வளோதான். 2 நாள் தான் வந்தது. அது 2வது நாள் இது கம்ப்ளீட் மாதிரி பண்ணிட்டீங்க. அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா திரும்ப ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் ஆகலை, அது அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து நேத்திக்கு முந்தா நாள் நைட் என்னாச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து வராரு. நான் இப்போ இந்த ஹையர் சோல்ஸ் எல்லாம் நான் தினம் வேண்டிக்கிட்டு தான் இந்த இதில் உட்கார்றது தியானத்தில். அப்பா வந்து எங்கள் ஃபாதர் வராரு. வந்துட்டு இது மாதிரி என்னை வந்து மகா பெரியவாள்கிட்ட வந்து கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து அவர்கிட்ட போய் எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, நீ உனக்கு ஞானம் கிடைச்சிரும், கவலைப்படாத, கொஞ்சம் கர்மா பாக்கி இருக்குடா அவளுக்கு, அவள் அந்த கர்மாவை கழிச்சிட்டு வரட்டும், கொஞ்சம் கர்மா பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து குருவை வந்து வேண்டிக்கோ, குருவை எப்போ பார்த்தாலும் நீ நினை அப்படின்றாரு. அப்போ எனக்கு உடனே, நான் வந்து ஷிரடி சாய்பாபா தான் இது பண்ணுவேன். பட் எங்கள் குடும்பத்தினுடைய இது வந்து மகாபெரிவா, எங்கள் வீடே நாங்கள் மகாபெரியவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம் அங்கே ஊரில். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு குலகுரு வந்து மகாபெரியவா, மனசுக்கு இஷ்டகுரு வந்து பாபா. யாரை வேண்டிக்கிறது மனசுக்குள்ள ஒரு செகண்ட் அப்படி நினைக்கிறேன், அங்கேயே அந்த கனவுலையே, கனவு இல்லை, அதாவது அந்த இதுலேயே எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஆமாம், அப்போ வந்து அவர் சொல்கிறார், நீ எல்லாருமே நாங்கள் எல்லாம் ஒன்று தான், வேற வேற இல்லை, நாங்கள் எல்லாம் ஒன்று தான், நீ
யார் வேணாலும் ப்ரே பண்ணிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இரு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஞானம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு மேடம். இது முந்தா நாள் வந்த கனவு. இது என்ன அர்த்தம்னு தெரியல மேடம். அர்த்தம் ஒன்றும் இல்லை மேடம். இங்க நீங்க ஞானத்துக்காக ஏங்குறீங்க. ஸோ அந்த குருமார்கள் எல்லாமே உங்க கனவுல வராங்க, உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, நாங்க எல்லாம் உங்க துணை இருக்கோம், உனக்கு துணையா இருக்கோம், நீ போற பாதையில உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றது தான் அங்க இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எல்லாருமே உங்க கூட இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்ன்றது கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமா உங்க வாழ்க்கையில ஹாப்பியா பண்ணிடுவீங்க. ஓகே மேடம். துணை இருக்காங்க, அந்த துணை தான் அவங்க காட்டியிருக்காங்க அந்த கனவு மூலமா எக்ஸ்பீரியன்ஸ். சரி 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 சரி, அதான் எனக்கு என்னன்னு. அதே மாதிரி இப்போ ரெகுலராக தியானத்தின் போது ஏதாவது ஒரு தாட், ஏதாவது சிந்தனை, அது தியானம் முடிஞ்சோடனே மறக்க மாட்டேங்குது. இனிமேல் நோட்டில் எழுதி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என் பையன் 20 நாள் அப்படி தான் டெய்லி ஏதாவது ஒன்று வருது மேடம். இந்த 2-3 தான் எனக்கு கண்டினியூஸாக ஞாபகம் வந்தது. மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த இது முடித்தோடனே ஞாபகம் இருக்குது. அப்புறம் அடுத்தடுத்த நாள் தான் மறந்து போயிடுது. ஸோ இனிமேல் அதை என்ன நோட்டில் எழுதி வைக்கலாமா, இல்லாட்டி எது வேணா வரட்டும், எது வேணா போட்டும், என்னுடைய கோல் ஞானம், நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இப்போ எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். நீங்க யோசிங்க, ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது ஏதாவது இதுல எனக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு யோசிங்க. அப்படி மெசேஜ் தோணிச்சுன்னா அந்த மெசேஜை மட்டும் எழுதுங்க, ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எழுத தேவையில்லை. அது எப்படி மேடம் மெசேஜ் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது மேடம்? ஒன்று இது பண்ணும்போது என்ன மெசேஜ்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறது. அது நீங்க நினைச்சா என்ன, இதுல நான் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன புரிதல் அப்படின்னு நீங்க நினைச்சாலே அது புரியும் மேடம். சரி, ஓகே, ரைட் மேடம், ரைட் ரைட். அது நம்ம நினைக்காததால நமக்கு தெரியாது, அது நினைச்சீங்கன்னா அது புரிதல் வந்துடும், அவ்வளவுதான். சரி, ஓகே ஓகே மேடம், ஓகே 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 மேடம், தேங்க்யூ மேடம். வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். தேங்க்யூ. மியூட்ல போயிடுங்க மேடம். ஓகே மேம். உமா மேடம் பேசுமா? சொல்லுங்க. காலையில மெடிடேஷன் பண்ணிடுறேன். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அது மெடிடேஷன் பண்ற மாதிரியே அதே மாதிரி கலர்ஸ் வருது. அந்த வயலட்டு இல்லைன்னா ஒயிட்டு இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஷேடோஸ் மாதிரி போகுது. அது என்ன மாதிரி பண்ணலாம்? நைட் தூங்கும் போதா? கண்ணு முன்னா அந்த மாதிரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறமா தூங்குங்க. ஸோ அந்த மாதிரி வருதுன்னா நம்ம கொஞ்சம் மெடிடேஷன்ல உட்காரணும்னு சொல்லுது, அவ்வளவுதான். ஸோ அப்போ நீங்க நைட்டு திரும்ப நீங்க 1 hour உட்காரணும்னு இல்லை. ஏன்னா 1 hour நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நைட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கையிலேயே கொஞ்ச நேரம் உட்காருங்க, போதும்னு தோணுனதும் அப்படியே படுத்துருங்க, அவ்வளவுதான். ஓகே. ஜீவிதா, இன்னும் क्वेश्चंस இருக்கா? நிறைய இருக்குங்க மேம், அடுத்தது கேக்குறேன். நீங்க நிறைய புக்ஸ் படிக்கணும். அவ்வளவு क्वेश्चंस இருக்குன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பத்ரிஜி புக்ஸ் நிறைய படிங்க. பத்ரிஜியோட தியானம். உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் புரியுமா? புரியுங்க மேம். சோ நீங்க பிஎம்சி இங்கிலீஷ் போட்டு பத்ரிஜி ஸ்பீச்சஸ்ன்னு போட்டு எத்தனை இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. ஓ சரி சரிங்க மேம். தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு தெரியுங்க மேம். அப்ப தெலுங்குல நான் எவ்வளோ இருக்கு, இந்த வாழ்க்கை பத்தாது. ஆமா பாத்திருக்கேன் மேம். பிஎம்சி தெலுங்கு தமிழ் மாறி மாறி தான் நான் பாத்துட்டு இருப்பேன். இல்ல பிஎம்சி தெலுங்குல பத்ரிஜி அவரோட வாய்ஸ்ல அவர் சொன்ன ஸ்பீச் கேளுங்க. சரி சரிங்க மேம். நிறைய கேளுங்க. இப்போ ஒன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு வாட்டி பத்தாது, ஒரு ஸ்பீச்சும் 10 தடவை கேட்கணும். அதுல இருக்கிற முழு விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சோ நம்ம ஒரு வாட்டி கேட்கும் போது மேலோட்டமா புரியும், 2வது வாட்டி கேட்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் உள்ள அர்த்தங்கள் புரியும், இன்னும் கேட்கும் போது உள்ள அந்த ஆழ்நிலை அர்த்தங்கள் நமக்கு புரியும். அவரோட வாய்ஸ்ல அவரோட மெசேஜ் நீங்க கேட்கும் போது அது ஹையர் ஃப்ரீக்வன்சி, அந்த எனர்ஜி சிஸ்டமே வேற, டைரக்ட் சோலுக்கு ஹிட் ஆகும் அந்த நாலேஜ் அப்படியே. சோ தெலுங்கு தெரியும்னா அந்த தெலுங்குலயே பாருங்க, தெலுங்குல தான் மேக்ஸிமம் இருக்கு. அப்புறமா இங்கிலீஷ்ல பேசியிருக்காரு,
ஹிந்திலயும் பேசியிருக்காரு பத்ரிஜி. சோ சரி. பத்ரிஜி ஸ்பீச்சஸ்னு போட்டுட்டு அவர் பேசினது கேளுங்க. சரிங்க. ஒரு விஷயம், ஒரு ஸ்பீச் நல்லா இருக்குன்னா திரும்ப 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 கேட்கணும். அது ரிப்பீட்டடா கேட்கணும். சரிங்க. ஓகே மேம் நான் இந்த ஒரு டவுட் மட்டும் கேட்குறேங்க. ஏன்னா இந்த மெடிடேஷன் பண்ணும்போது கண்ணு வந்து தெரியுதுங்க மேம். ஏன்னா நான் ஒரு கண்ணு மட்டும் தெரியும். ஆனால் எப்போவுமே இது கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியும் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சது. என்னங்க சிகப்பு கலரில் தெரியுது. சிகப்பா வந்து ஒரு 2 கண்ணு இப்படி இருக்குன்னா அப்படி டேர்ன் ஆகி அந்த ஒன்று மட்டும் நம்மளுக்கு தெரியும். இத்தனை நாளா பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஐ தெரியுதா? சிங்கிள் ஐ வந்து டேன் ஆகி அதுவும் சிகப்பா தெரியும். அப்புறம் வந்து தெரிஞ்ச இப்போ ஃபுல்லாவே கண்ணு தெரியுது, ஆனா சிகப்பா தான் தெரியுது. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி தெரிஞ்சப்போ 2 கண்ணும் தெரிஞ்சது, அதுவும் சிகப்பா தெரியுது. அது என்னங்க மேம் அர்த்தம்? ஆக்சுவலி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட இன்னர் ஐஸ் பார்க்கும்போது கூட அது அந்த மாதிரி தெரியும். இப்போ நமக்கு வந்து நம்ம பாக்குற இந்த கண்கள் வந்து பௌதிக கண்கள். சிங்கிள் ஐ தெரியும் போது அது தேர்ட் ஐ, நம்ம தேர்ட் ஐயே நம்ம பாக்குறதா கூட இருக்கலாம். சரிங்க. நமக்கு வந்து மனசுக்கு கண் இருக்கு, அந்த மனசோட கண்களையும் பார்க்கலாம். சரி சரிங்க மேம். சோ இது பௌதிக கண்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ், மனக்கண் வந்து 2வது ஐஸ், 3வது கண் வந்து தேர்ட் ஐஸ். ஓகே. இத தாண்டி விஸ்டம் ஐன்னு இருக்கு. சோ 4 விதமான கண்கள் நமக்கு இருக்கு. இப்ப நம்ம வந்து மனசு நீங்க பாக்குறது உங்களோட உள்முகமான கண்களா இருக்கலாம். ஆனா தெரியலங்க மேம். எப்போ தெரிஞ்சாலும் ஒரு ஐ தெரிஞ்சாலும் சரி, 2 தெரிஞ்சாலும் நல்லா சிகப்பா அந்த தெரிஞ்சுட்டு இப்போ நீங்க வந்து எப்ப கூட ஒரு காட்சி புரியலன்னா இது என்ன, இதுல இருந்து எனக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றது டக்குன்னு கேள்வி கேட்டுக்கணும். எனக்கு இது புரியணும்னு நினைச்சுக்கோங்க. ஆனா அந்த டைம் அது எனக்கு புரிஞ்சுக்கணும். சரி, உட்காரும்போது நீங்க தியானத்துல உட்காரும் போது இன்னைக்கு எனக்கு ஏதாவது புதுசா தெரிஞ்சா கரெக்டா நான் கேள்வி கேட்டு அது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைண்டுக்கு வந்து நீங்க சொல்லிடுங்க. மைண்டுக்கு சொல்லிட்டு நீங்க உட்காரும் போது அந்த மாதிரி காட்சி தெரியும் போது அங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த வாட்டி நீங்க தியானத்துல உட்காரும் போது அந்த மாதிரி காட்சி தெரிஞ்சதுல அதோட அர்த்தம் எனக்கு புரியணும், அவ்வளவுதான். சரிங்க. எப்பவுமே நம்ம கேட்டுக்கிற கேள்விகளை வச்சு நமக்கு புரிதல் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? மேக்சிமம் நான் கேக்குறதுக்கெல்லாம் அடுத்த நாள் ஏதாவது யூடியூப் பார்த்தோன்னா கரெக்டா நான் கேட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அடுத்த நாளே மேக்சிமம் வந்துடும். ஆனா ஒரு சிலது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் அந்த மாதிரி இருக்கு. சரிங்க, தேங்க்யூங்க மேம். ஓகேப்பா. ஒரு சின்ன டவுட் லாஸ்ட், சாரி. பரவாயில்ல. அதாவது சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த ஒரு பயம், இந்த பேய் பிசாசு இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, ஸ்பிரிட், இந்த இது வந்து எஸ்பெஷலி எனக்கு என்னன்னா, நான் பெரிய மற்ற ஸ்டேட் இதுக்கெல்லாம் போய் தங்கியிருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன். இப்பெல்லாம் பயம் இல்லை. இப்போ ஆஃப் லேட்டு இப்போ தனியா, அதாவது நானும் மிஸ்ஸஸ் இருக்கோம், குழந்தையெல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு சம்டைம்ஸ் போவாங்க, ராசிபுரம். நான் 2-3 நாள் 4 நாள் வீட்டில் தனியா இருப்பேன், நான் ஃபிளாட்டுன்னு. அதுல எனக்கு என்ன ஒரு பயம் வரும்னா, ஒரு வேலை இந்த பேய் இந்த பிசாசு. ஆனா எனக்கு இன்டாமிட்டபிள் கரேஜ் வந்து இன்ஹரண்டா எனக்கு இருக்கு. என்னன்னா நம்ம வந்து தியானம்லாம் பண்றோம், பவர்ஃபுல் சோல். நம்ம அந்த இதெல்லாம் பேய் இதெல்லாம் வந்து இவ்வளவு நம்ம மாதிரி டென்சிட்டி இது இருக்காது, வந்து ஒண்ணும் பண்ணாது. அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டவுட் மேடம், கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. அது நம்மளை ஏதாவது இது பண்ணுமா, அல்லது ஒண்ணுமே இது உதாசீனப்படுத்திடலாமா, உதாசீனப்படுத்திடலாமா? அந்த ஒரு சின்ன டவுட்டை மட்டும் எனக்கு. இப்ப வந்து நீங்க தனியா இருக்கீங்க, தனியா இருக்கும்போது நிஜமாவே ஒரு பேய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து நீங்க பயந்தீங்க அப்படின்னா அது பயமுறுத்தும். ஓகேங்களா? தூக்கத்துல தானே நேரடியா வருதுன்னு வச்சுக்கீங்க, ஐ கேன் ஃபைட் இட் அவுட். என்ன பண்ணிடுறது? ஒரு தூக்கத்துல என்னன்னா
கையை காலம் அசைக்க முடியலையே. அந்த தூக்கத்துல கனவுல மேடம் நமக்கு வந்து வெறி வருதுங்க. விட்டா வந்து ஒரு பெரிய மிலிட்டரியில கூட இது பண்ணிடலாம்னு அந்த தைரியம் இதெல்லாம் இருக்கு. ஆனா அங்கங்கள் ஒத்துழைக்க மாட்டேங்குது. கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல. அது மாறிங்க மேடம். அந்த பயம் அப்படின்றது ஒரு இருள். அந்த இருள் வந்து உங்களை கட்டி போட்டுருது. சோ நீங்க வந்து தூங்கும் போதே எனக்கு அந்த பயமான கனவுகள் வந்தா நான் இனிமே பயப்பட மாட்டேன், நான் இன்னைக்கு பயப்பட மாட்டேன், நான் அதை ஓவர் கம் பண்ணி போவேன் அப்படின்னு நீங்க ஒரு 3 வாட்டி கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு படுத்துக்கோங்க. இப்ப வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போவீங்க. சரிங்களா? ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் வந்து உங்களை துரத்தி அடிக்குதுன்னா அங்க இருந்து நீங்க நகரல, அடுத்த நிலைக்கு போகல. சோ அந்த நிலைக்கு போகணும்னா எப்பயாச்சும் போய் தான் ஆகணும். அது இன்னைக்கே நான் வந்து முடிச்சிடுறேன், நான் அது இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு படுக்கும் போதே நீங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எந்த கனவு வந்தா நான் அதுல பயப்பட மாட்டேன், அதுல இருந்து நான் வந்து போராடி அடுத்த நிலைக்கு போறேன். அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நீங்க சொல்லிக்கோங்க, உங்க மனசுக்கு சொல்லிக்கோங்க. ஏன்னா மனசு வந்து அதுவே பழகிடுச்சு. நீங்க சின்ன வயசுல இருந்து இவ்வளவு வயசு வரைக்கும் அது பழகி அது ஆழமா பதிஞ்சிடுச்சு. அந்த பதிவு வந்து அந்த ஆழமா அந்த பதிவை வந்து நீங்க கிளியர் பண்ணணும்னா கொஞ்ச நாள் ஆகும். இல்ல ஸ்ட்ராங்கா நினைச்சா இன்னைக்கே கூட முடிஞ்சிடும். நீங்க இன்னும் அதுல மனசு வைக்கல ஸ்ட்ராங்கா, அவ்வளவுதான். வயசுக்கும் பயத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல. அங்க வந்து பயம் வந்து ஒரு வயசுலயும் வரலாம், 10 வயசுலயும், 70 வயசு, 80 வயசு, எப்ப வேணா பயம் வரும். ஆனா அந்த பயத்துல இருந்து நான் வெளியே வரேன், நான் அதை ஓவர் கம் பண்றேன்னு நீங்க நினைக்கும் போதுதான் அது முடியும். நீங்க நினைக்காத வரைக்கும் அதுல இருந்து முடியாது. என்னால முடியும், நான் இதுல இருந்து வருவேன், நான் இதை தாண்டி வந்துருவேன். நீங்க இது வரைக்கும் எனக்கு தெரியல, எனக்கு முடியல, எனக்கு எப்படின்னு புரியல அப்படின்ற ஒரு ஒரு கேள்விக்குறியில நிக்கிறதால அதுலயே வந்து திரும்ப அதுலயே ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க. சோ இது என்னால முடியும், நான் இதுல இருந்து வெளியே வரேன்னு எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ கட்டாயமா வெளியே வந்துருவீங்க. அதான் மேடம் அந்த இடத்துல அதை வந்து அதை ரிப்பல்ஸ் பண்றதுக்கு, அட்டாக் பண்றதுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு. கையை காலெல்லாம் அவ்வளவு துடிக்குது. ஆனா கையை காலம் அசைக்க முடியல. அதுதான் அது வந்து நீங்க சொல்லிக்கோங்க. இப்ப எதெல்லாம் உங்களுக்கு முடியலையோ இது எல்லாமே நான் வந்து இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டு அதை தாண்டி போயிடுவேன். I have to resolve it. அவ்வளவுதான். சோ எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுது. சோ இந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு எனக்கு நடக்காது, நான் இது வந்து ஹாப்பியா ஃபேஸ் பண்ணி இதை தாண்டி போயிடுவேன், இந்த பயத்தை இன்னைக்கு முழுக்க 100% ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. Okay. Thanks, very good. Thank you, sir. Reinforced by. Okay, thank you. Very good. Yes. சரி, நம்ம தியானத்துக்கு போயிடலாம். ரொம்ப நேரம் பேசியாச்சு. எஸ் தீபலட்சுமி சொல்லுங்க. மேம், நம்ம குரூப்ல தான் ஒரு மேம் கேட்டாங்க. அவங்க வந்து கழுத்துல ஏதோ அடிபட்டிருக்குதான். அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த கழுத்து வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது, அதனால எனக்கு அதுக்கு மேல பண்ண முடியல, அதனால எப்போ கழுத்து வலி சரியாகுதோ அதுக்கு பிறகு நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னாங்க. தியானத்துல 20 நிமிஷம் கழிச்சு வலி வருதுன்னா அங்க ஹீலிங் நடக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களால அந்த இடத்துல அடிபட்டிருக்கு மேம். அந்த அதான்ப்பா, அங்க வந்து வலி வருதுன்னா அங்க ஹீலிங் நடக்குது. அந்த வலி பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டு. அந்த வலி வந்து தியானத்துல தானே வருது. இல்ல 24/7 இந்த வலி இருக்குது. அந்த வலி அவங்க வந்து கீழே விழுந்துக்கிறாங்க, அது வலி இருந்துகிட்டே இருக்குது. மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்தா 20 மினிட்ஸ்க்கு மேல உட்கார முடியல அப்படி சொன்னாங்க. அதுக்கு சரி அதுல எதுவும் சரியா புரிஞ்சுக்கிட்டு பார்க்க சொல்லுங்க. ஒண்ணு, தியானத்துல வலி வருது அப்படின்னா அது ஹீலிங் ப்ராசஸ். ஓகேவா? அது அவங்கள வந்து யோசிச்சு பார்க்க சொல்லுங்க.
உட்கார்ந்த உடனே வலி இருக்குன்னா அது இருக்கிற வலி. ஆமா 20 நிமிஷம் கழிச்சு வருதுன்னா அது ஹீலிங் ப்ராசஸ். சோ அப்போ அவங்க ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும்போது கண் திறந்துட்டாங்கன்னா அங்க வந்து குறையலல்ல, ஹீலிங் அவங்களே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்கல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆரம்பத்துலயும் வலி இருக்குது, அது ஹெவி ஆயிடுது எனக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இருந்து ஹெவி ஆகிறது கூட ஹீலிங் ப்ராசஸ் தான். அதுதான் அது எனக்கு ரொம்ப பெயின், என்னால பண்ணவே முடியல. நீ அதனால வந்து இதுக்கு அவங்கள முன்னாடி வந்து நான் ஒரு நாள் பொறுத்துக்கிட்டு ஹீலிங் நடக்குது, இது வந்து எனக்கு தான் குணமாகுது, என்னால நான் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து எப்பவுமே வந்து நம்ம பொறுக்க முடியாத அளவுக்கு வலி வராது ஹீலிங்ல. சோ அது அவங்கள வந்து நினைச்சிட்டு ஒரு நாள் ட்ரை பண்ண சொல்லுங்க. முடியலன்னா விட்டுட்டு அது வந்து குறைஞ்ச பிறகு தியானம் அவங்க சொன்ன மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணட்டும். ஒரு நாள் வந்து அது அவங்க அவங்க வந்து கரெக்டா புரிதலா வந்து எப்படி அவங்களுக்கே புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது ஹீலிங்கா இல்ல சும்மா வலியா அப்படின்றது புரியல அவங்களுக்கே. அது வந்து புரிஞ்சுக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுதான் கேட்டேன். நீங்க மெடிடேஷன் பண்றப்போ வலிக்குது அப்படின்னு சொல்றீங்களா? மெடிடேஷன்ல இருந்து நீங்க வெளியில வந்த பிறகு அந்த வலி போயிடுதா அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த வலி அப்படியே தான் இருக்கு, வலிக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப சும்மா ரொம்ப நேரம் அப்படி உட்கார்ந்தாலே வந்துருது அப்படின்னாங்க. சரி நீங்க படுத்துட்டு கூட ட்ரை பண்ணுங்க. அதுக்காக மெடிடேஷன கம்ப்ளீட்டா விட்டுறாதீங்க. எனர்ஜி வந்து தான் அத ஹீல் பண்ணும். நீங்க இது எல்லாத்தையும் சரி பண்ண பிறகு நான் மெடிடேஷன் பண்றேன் அப்படிங்கிறீங்க. 2மே வந்து கான்ட்ரோவர்சியலா இருக்குது. அதுக்காக நீங்க அந்த மாதிரி அண்ட் இல்லன்னா வந்து ட்ரை அவங்களுக்கு பண்ணுங்க. ஒரு ஐ பெல்ட்டோ ஹிப் பெல்ட்டோ இருக்குன்னா அப்படி கழுத்து சுத்தி போட்டுட்டு இருக்க சொல்லுங்க. அதுதான். அதையும் அத வேணா போட்டுட்டு வேணா உட்கார முடியுமா அப்படின்னு. அது இல்ல சொன்னேன். அது ஆக்சுவலி அது போட்டுட்டே இருக்கலாம். அது தியானத்துல இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு ஹிப் பெல்ட் ஐ பெல்ட் ஏதாவது இப்படி லூஸா அவங்க அந்த இடத்துல இப்படி வச்சு டைட்டா எல்லாம் வைக்க வேண்டாம். சும்மா அங்க டச் பண்ற மாதிரி நம்ம ஒரு துப்பட்டா போட்ட மாதிரி நம்ம புடவை துப்பட்டா போட்ட மாதிரி அது போட்டுட்டாலும் அங்க வந்து அந்த எனர்ஜி போக 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 அது வந்து சீக்கிரமா ஹீல் ஆயிடும். ஹீல் ஆகும். அதுதான் சொன்னேன் மேம். அது வந்து பின்னாடி அத போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டா அட்லீஸ்ட் படுத்துட்டாவது இருங்க. தூக்கம் வர்றப்போ தூங்குறது அது ஒரு கொஞ்சம் ஹீலிங்கு. அதே இது நீங்க படுத்துட்டு கான்சியஸா மூச்ச கவனிங்க. அதுவும் கொஞ்சம் வேகமா ஹீல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க உட்கார ட்ரை பண்ணுங்க. அவங்க இப்பதான் பிகினர். இப்பதான் வந்து சேர்ந்தாங்க. ஏதோ ஊஞ்சல் ஏதோ அந்த இடத்துல ஏதோ பற்றி வலி அப்படின்னா. அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். மேம் நம்ம சொன்ன மாதிரி பின்னாடி அந்த பேட் மாதிரி வைக்கிறோம்ல, வச்சுட்டு நம்ம இப்படி உட்கார்ந்தோம்னா தலையும் சேர்ந்து இது பண்ண மாதிரி இருக்கும்ல. தலைய வந்து நம்ம அங்க சாய்க்க கூடாது சொல்லுவோம் இல்லையா? ஆமா. அதுக்காக அந்த ஒரு டவுட் தான். அதனால தான் அதுக்கு படுக்கிறதும் 2ம் ஒண்ணு தானே மேம்? முடியாதப்போ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் அவங்களுக்கு தியானமே பண்ண முடியலன்னா படுத்துட்டு பண்ண சொல்லுங்க. இல்லன்னா அந்த வலி வந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் ஆன அப்புறமா கூட தியானம் பண்ணலாம். அப்படியா மேம்? அவங்க அந்த கேப் எடுத்துக்க சொல்லவா? அவங்களுக்கு முடியலன்னா கேப் எடுத்துக்க சொல்லுங்க. ட்ரை பண்ண சொல்லுங்க. முடியலன்னா விட்டுற சொல்லுங்க. ஏன்னா பிகினருக்கு வந்து தாக்கி பிடிக்க முடியாது. கொஞ்சம் வந்து தியானம் பண்ணவங்க ஒரு 41 டேஸ் முடிச்சவங்களால இதெல்லாம் வந்து நம்ம சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவாங்க. ரொம்ப புதுசா பண்றவங்க வந்து இதெல்லாம் அவங்களால தாங்க முடியாதுதான். இப்பதான் 20 டேஸ் ஆர் 15 டேஸ் அந்த சோ மாதிரி தான். 20, இப்பதான் 15 டேஸ்னா அவங்களுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்திருக்காது இது வரைக்கும். அதனால அதனால படுத்துட்டா சொன்னாலும் பண்ணுங்க. கஷ்டம் தான். ட்ரை பண்ண சொல்லுங்க. முடியலன்னா விட்டுற சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்போதைக்கு அதுக்கு அவங்களுக்கு அதான் சொல்ல முடியும். எஸ் மேம். ஏன்னா பிகினருக்கு அதுக்கு மேல நம்ம சொல்ல முடியாது. ஆமா. அவங்களுக்கு ஏதாவது பிரமிட் சென்டர் இருக்குன்னா அங்க போயிட்டு ட்ரை பண்ண சொல்லுங்க. ஓகே மேம். அது சொல்றேன். பிரமிட் சென்டர்னா வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸே இல்லாம அந்த டீப் ஸ்டேட்ல ஈஸியா போயிடுவோம். ஆமா. அந்த மாதிரி சென்டர்ஸ் இருக்குன்னா அந்த சென்டர்ல போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான். அங்க போனாலும் எனக்கு 20 நிமிஷத்துக்கு மேல வலி வந்துருமேன்னு ஆரம்பிப்பாங்க. நான் ட்ரை பண்றேன் மேம். சொல்லி பார்க்கிறேன். அவங்க வாயில சொல்றதுதான் அவங்களுக்கு பலிக்கும். அதுவும் சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 உங்க வாய் தான் உங்களுக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே மேம். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு இது மேம். கிருஷ்ணகுமாரி மேம் சொன்னப்போ நீங்க அந்த கோபத்தை நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க, அதை விட்டுருங்க அப்படின்னீங்களா மேம்? அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, எல்லாருமே இந்த பயத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் எனர்ஜி கம்மி, நம்ம கொஞ்சம் எனர்ஜி எடுக்கணும், அதெல்லாம் புரியுது மேம்.
இந்த கோபத்தை நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறீங்க, அதை கொஞ்சம் விடுங்க அப்படிங்கிறீங்களே, அதுக்கு மட்டும் எங்களுக்கு ஏதாவது ஒரு இது சொன்னீங்கன்னா நல்லது மேம். அதுக்கு தான் நான் அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட்னு சொன்னேன். ஒருத்தர் மேல பிடிப்பு இருந்தாலும் கோவம் அதிகம் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் க்ளோஸா இருந்தாலும் கோவம் அதிகம் வரும். ஒருத்தர் மேல வெறுப்பு இருந்தாலும் கோவம் அதிகம் வரும். இங்க வந்து ரூட் காஸ் என்னன்னா உங்களோட அட்டாச்மெண்ட்டும் டிட்டாச்மெண்ட் தான். அந்த பர்టిక్యులர் சிச்சுவேஷன்ல வருது, அத வந்து நீங்க பிடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு இது அந்த அங்க சமயத்துல நீங்க அவங்க மேல ஒரு விருப்போ வெறுப்போ இருக்கு. அந்த விருப்பு வெறுப்பு எப்ப எடுத்துறீங்களோ இது போயிடும். புரியுதுங்களா? எப்படி போகட்டும் முடியாம? இல்லப்பா, இப்ப வந்து உங்க குழந்தை மேல பாசம் அதிகம். சோ பாசம் அதிகத்தால நமக்கு கோவமும் ஜாஸ்தி வரும், பாசமும் ஜாஸ்தி வரும். சோ அங்க மெயின் அங்க கோவமா பாசத்துக்கும் அங்க இருக்கிற ரூட் என்னன்னு பார்த்தோம்னா, அங்க வந்து உங்களுக்கு அந்த இஷ்டம். ரொம்ப இஷ்டமான குழந்தை. அதுக்காக அந்த மாதிரி இருக்கு. அங்க அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட் நான் வந்து நிறைய கொடுத்துருக்கேன் அப்படின்ற விழிப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கேத்த அது போயிடும். அந்த கோவம் போயிடும். இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு எனிமி, அந்த எனிமி பார்த்தால நமக்கு எரிச்சல், அவங்க மேல கோவம் வருது. அங்க டிட்டாச்மெண்ட், பிடிக்கல. சோ அங்க நமக்கு வந்து அந்த பிடிக்கலன்ற எமோஷனால தான் அந்த கோவம் வருது. அந்த நான் எனக்கு ஏன் அவங்கள பிடிக்கல, நான் எதுக்கு அங்க பிடிக்காம நான் இருக்கணும், எனக்கு எதுவுமே எந்த எமோஷனே இல்ல, அவங்கள பொறுத்து எனக்கு எந்த எமோஷன் இல்லைன்னு அந்த எமோஷனை அழிச்சிட்டீங்கன்னா அங்க கோவமும் வராது, வருத்தமும் வராது, எதுவும் வராது. மெயின் ஒரு எமோஷன் தான் உங்க கோவத்துக்கு காரணம், அது புரிஞ்சுக்கோங்க. சோ அந்த எந்த எமோஷன் அப்படின்றது நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த கோவத்தை வந்து ஈஸியா தவிர்க்கலாம். அங்க பிடிச்சிருக்கிறது நம்ம எமோஷனை விட்டுட்டா கோவம் போயிடும். அது திடீர்னு அந்த சிச்சுவேஷன்ல வருது, அதெல்லாம் போன பிறகு இதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த பர்టిక్యులர் அது வந்து ஒரு வாட்டி வருது. சோ நீங்க கரெக்டா இது வந்து புரிதல் வந்து கொடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த வாட்டி கோவம் வருது, ஒரு புரிதல் நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த கோவத்தோட ரேஞ்ச் குறையும். சோ அடுத்த வாட்டி நீங்க திரும்ப அதே விஷயத்த நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா நினைக்கும் போது அடுத்த வாட்டி அந்த ரேஞ்ச் குறையும். கொஞ்சம் கொஞ்சமா அதோட பவர் குறைஞ்சு நார்மல் ஆயிடும். சோ நம்ம அந்த புரிதலை தெரிஞ்சுக்காம எவ்ரி டைம் நம்ம அப்படியே இருக்கோம்னா அது அதேதான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, நீங்க கேட்டதுக்கு சொன்னேனான்னு தெரியல எனக்கு. இல்ல இதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்ல நீங்க அதே சொன்னீங்களா, நம்ம எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே அது புரியும் அப்படின்றதுக்காக தான் மேம் நானும் கேட்டேன். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம தியானத்துக்கு போயிடலாம். அழகா உட்கார்ந்துக்கோங்க, கை கோர்த்துக்கோங்க, கால்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 hour மெடிடேஷன் பண்ணலாம்.